அங்கே கூட்டணி குறித்து தெளிவாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கப்பட்டுகின்றது. இந்த கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையேற்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் அவர்கள் தெரிவித்தார். எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் வெளிப்படுத்தினீங்க. அதையே ஒரு முறையும் கேள்வி கேட்டு உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேண்டும் என்பதற்காக திருப்பி அதற்கு ஏதாவது ஒரு வடிவத்தை கொடுத்து வெளியிடுவது சரியா? பாஜக தலைவர் சொல்றது அதிமுக முதலமைச்சர் வேட்பாளர் வர்றாங்க. அதாவது இதுல டெல்லி எடுக்கிற முடிவு தான். மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கூறிய பிறகு அதற்கு அடுத்தாற்போல் யார் பேசினாலும் அது சரியல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சினாலே உங்களுக்கு தெரியும், 2014 19 பாஜக பெரும்பான்மையோட ஆட்சி அமைத்த போது கூட அவர்கள் கூட்டணி கட்சிகள் எல்லாம் மந்திரி சபையில் சேர்த்து கூட்டணி கட்சிகள் தான் அமைத்தார்கள். எனது புரிதல் என்னவென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்றால் அது கூட்டணி மந்திரி சபை தான் என்பது. அது கூட்டணி சேர்ந்து முடிவு செய்வாங்க. அந்த கூட்டணியில் பெரிய கட்சி 65-66 எம்எல்ஏக்களை கொண்டிருக்கிற கட்சி அதிமுக தான். பெரிய வாக்கு வங்கியை கொண்டிருக்கிற கட்சி அதிமுக தான். அப்படி இருக்கிற போது முதலமைச்சர் யார் என்பதை தேர்தலுக்கு பிறகுதான் முடிவு செய்வோம் என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது என்றால் எடப்பாடி அவர்கள் தான் இது குறித்து கருத்து சொல்ல வேண்டும். 2026 தேர்தலுக்குள்ள கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது எல்லா கட்சியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் புரட்சித் தலைவர் காலமாக இருந்தாலும் சரி, மாண்புமிகு அம்மாவுடைய காலமாக இருந்தாலும் சார், அத்தனை தேர்தல்களிலும் தனித்து நின்று தனிப்பெருங்கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆளுங்கட்சியாக வரும் என்று தான் அறிவித்து தேர்தலில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள், நடத்தியிருக்காரு, வெற்றியும் காண்கிறார்கள். ஆனால் எங்களுடைய எண்ணம் கொள்கை பறிக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட தொண்டர்களின் உரிமை மீண்டும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான். இன்றைக்கு அதிமுகவை பயன்படுத்தி பாஜக தமிழ் மண்ணில் காலூன்று துடித்து கொண்டிருக்கிறது. எப்படியாவது அங்கே இடம்பெற பிடித்து கொள்ள வேண்டும் என்று அது முறியடிக்கப்பட வேண்டும். அவர்கள் அதிமுகவோடு சேர்ந்தாலும் சரி, வேறு எந்த கட்சியோடு சேர்ந்தாலும் பாஜகவும் தோற்கடிக்கப்படும், பாஜகவோடு சேர்கிற மற்றவர்களும் தோற்கடிக்கப்படுவார்கள். வணக்கம். உங்களை கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். நம்மோடு இன்றைய விருந்தினர்கள் மூத்த பத்திரிகையாளர் திரு சுகுணா திவாகர், வலதுசாரி திரு எம் குமார், வழக்கறிஞர் திரு சேலம் மணிகண்டன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு கனகராஜ், இவர்களோடு எழுத்தாளர் மதிமாறன் இணைய இருக்கிறார். இன்றைய அரசியல் சூழல் குறித்து விவாதிக்கப் போகிறோம். முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வதற்காக அவருடைய லட்சினை, முழக்கம், பாடல்கள் இவற்றையெல்லாம் வெளியிட்டு பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறார். அதில் அவர் பேசாத ஒரு விஷயம், பேசிய விஷயம் தன்னை இபிஎஸ் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அமித்ஷா சொன்னார், அது போதாதா என்பது பேசிய விஷயம். அமித்ஷா அதற்கு பிறகு 2 விஷயங்களை சொல்லியிருக்கிறார். என்டிஏ ஆட்சி, அதில் பிஜேபி இடம்பெறும் என்பது. அது குறித்து எந்த கருத்தும் சொல்லாமல் இன்று திரு எடப்பாடி பழனிசாமி கடந்து சென்றிருக்கிறார். மௌனமாக அதை நேராகவோ ஆமோதித்தோ எதிர்த்தோ எந்த கருத்தும் சொல்லாமல் கடந்து போயிருக்கிறார். டிடிவி தினகரன் கூட்டணி ஆட்சி பற்றி பேசியிருக்கிறார். பலரும் இதை பேசுகிறார்கள். செல்லக்கூடிய இந்த பயணத்திற்கு பெரும் வரவேற்பு இருக்கும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். பெரும் வரவேற்பை சந்திக்கப் போகிறார்களா, உள் கூட்டணி முரண்கள் மேலோங்கி நிற்கிறதா என்ற விவாதத்தை நாம் முன்னெடுக்கலாம். திரு கனகராஜ், உங்கள் பார்வை. கெட்டுத்தான் போவேன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெட் கட்டினா யார் என்ன பண்ண முடியும்? ஒன்று கடந்த காலத்தில் மிக தெளிவாக சிவசேனாவுடன் ஒரு கூட்டணியை வைத்து கொண்ட போது கூட அவங்க என்ன விதமாக நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் பார்த்துருக்கிறோம். பிடிபி, மக்கள் ஜனநாயக கட்சி, காஷ்மீர் மக்கள் ஜனநாயக கட்சி, அவங்களோட கூட்டணி என்று வந்த பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றதை பார்த்தோம். அது வெறுமனே பிடிபிக்கு மட்டும் பிரச்சனையாக இல்லை, ஜம்மு காஷ்மீர் மாநிலமே துண்டாடப்பட்டது. சுதந்திர இந்தியாவினுடைய வரலாற்றில் ஒரு மாநிலம்
2 யூனியன் பிரதேசங்களாக மாற்றப்பட்டதை நாம் பார்த்தோம். சார், பாஜகவோட இப்போ கூட்டு திரு சேர்ந்தா எடப்பாடி பழனிசாமி சிவசேனைனாலும் சரி, மஃப்தி முகமது சையதுடைய கட்சினாலும் பிரச்சனையை சந்திக்கும், அவங்க நெருக்கடிக்கு ஆளாவாங்க அப்படின்னு சொல்ல வர்றீங்க. ஆனால் இன்னைக்கு திரு இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறது, இபிஎஸ் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்னு சொல்லிட்டாங்க, இந்த ஆட்சியை நாங்கள் வீட்டுக்கு அனுப்புவோம், பெரிய பெரும்பான்மையை பெறுவோம், இப்படிலாம் சொல்கிறாரு. அதற்கான கலச்சூழல் இருக்கிறது இல்லை என்ன இல்லை அப்படி உறுதியாக நீங்கள் அப்படி ஒன்றும் இல்லைங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். அப்படி ஒரு களச்சூழல் இருந்தால் அதிமுக அது தனியாகவே களம் கண்டு இருப்பது, என்ன வந்தாலும் பரவாயில்லைன்னு பார்ப்போன்னு நின்றுப்பாங்க. அப்படி எந்த விதமான ஏற்பாடுகளும் இல்லை. இப்போ ஏன் இப்போ அவர் சொல்கிறாரு, நான் தேர்தல் பிரச்சாரம் தான் செய்ய போகிறேன், ஆனால் இப்போது நான் என்னுடைய தேர்தல் வாக்குறுதியை கொடுக்க மாட்டேன், நான் பின்னால் தான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறார். ஸோ இதுவரை மக்களோடு தான் இருந்தார் என்றால் இப்போது புதிதாக இதை செய்ய வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. நம்பர் 2, பாஜக என்னைக்கு அது கொடுத்த வாக்கை நிறைவேற்றி இருக்கிறது என்பதிலிருந்து தான் அது நம்பகத்தன்மை வாய்ந்ததா இல்லையான்னு சொல்ல முடியும். இது நான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை தெரியாமல் சொல்கிறார் என்று நான் கருதவில்லை. குறைந்தபட்சம் இந்த தேர்தல் வரையிலுமாவது தன்னுடைய கட்சியை உடையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு இருக்கிறது. அது பெரிய அளவுக்கு பண்ணுவாங்கன்னா எந்த அளவுக்கு? நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஜீவாதார பிரச்சனைகளில் எந்த பிரச்சனைகளில் அதிமுக அல்லது பாஜக மக்களோடு நின்று இருக்கிறது, மக்களோடு நின்று போராடி அதை வெற்றி பெற்றிருக்கிறது, அல்லது மக்கள் பக்கம் நின்று உறுதியாக தொடர்ச்சியாக அந்த பிரச்சனைகளை பேசியிருக்கிறது? தமிழ்நாட்டினுடைய எந்த பிரச்சனை? சமக்கர சிக்ஷா அபியானுக்கு பணம் வேணும்னு கேட்டிருக்காங்களா? 100 நாள் வேலைக்கு 7 மாதம் அந்த பணம் பாக்கெட்டில் விழுந்தால்தான் தட்டில் சோறு விழும் என்ற நிலையில் இருக்கக்கூடிய கிராமப்புற ஏழை எளிய தொழிலாளி மக்களுடைய 100 நாள் வேலைக்கான பணத்தை 7 மாதம் கொடுக்காத போது திரு இபிஎஸ் அவர்கள் ஒரு வார்த்தை திறந்தாரா? வாய் திறந்து பேசினாரா? அப்படி பேசாத போது இப்போ அவர் போகிற இடத்துல நான் சொல்லுவேன்னு சொல்லும்போது இந்த விஷயம் மக்களுடைய கவனத்துக்கு வராதா? திருநெல்வேலியிலேயும் தூத்துக்குடியிலேயும் நின்று பேசுகிற போது நீங்கள் வந்தீங்க, ஒரு நாள் பார்த்தீங்க, திரும்ப போனீங்க, எங்களுடைய ஒரு மழை வெள்ளத்தில் நாங்கள் மிதந்தோம், எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருந்தது, எங்கள் சாலையை சீரமைக்க எங்களுடைய கட்டுமானங்கள் அழிந்து போன போது எங்களுக்காக ஒரு ஆறுதல் வார்த்தை கூட சொல்லாத, அதற்காக என்று அனுப்பப்பட்ட திரு நிர்மலா சீதாராமன் ஒரு வார்த்தை கூட பேசாத நிலைமையில் நீங்கள் அவங்களோட கூட்டு சேர்ந்து வாரீங்களே, உங்களுக்கு இதில் என்ன நியாயம் இருக்கிறது என்று கேட்க மாட்டாங்களா? தமிழ்நாட்டில் வேறு இப்போ அவர் சொல்லியிருக்கார், அந்தந்த ஊரின் பிரச்சனையை பேசுவோம் என்று சொல்லியிருக்கிறார். கரெக்டாக அப்படி தான் பேசணும். நான் என்ன கேட்குறேன்னா, திருப்பூரில் நூல் விலை ஏற்றத்திற்கான காரணம் திமுகன்னு அவர் பேசுவாரா? அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய தொழில் நடத்துகிறவர்களுக்கும் இது என்ன பிரச்சனைன்னு தெரியாதா? அல்லது நீங்கள் திருப்பூரில் போய் அது ஜவுளி ஆலைகளாகட்டும் அல்லது இதர என்ஜினியரிங் கம்பெனியாகட்டும், அவையெல்லாம் இப்படி இருப்பதற்கான காரணம், அதில் ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கிறது ஜிஎஸ்டி. இந்த ஜிஎஸ்டியை கொண்டு அதில் எந்த மாற்றமும் செய்யாமல் இருக்கக்கூடிய பாஜகவை துணைக்கு அழைச்சிட்டு வர்றீங்களே அப்படின்னு ஒருவேளை அவர் சொல்கிறது மாதிரி கூட்டமாக மக்கள் அவரிடம் கேள்வி கேட்பார்கள் என்பதைத்தான் அவர் சொல்கிறாரா என்று தெரியவில்லை. தமிழ்நாட்டினுடைய எந்த மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையில் அதிமுக கூட நின்னது அல்லது பாஜக கூட நின்னது அல்லது 2 பேரும் சேர்ந்து நின்று போராடினாங்க என்று ஒரு விஷயத்தை இவர்களால் சொல்ல முடியுமா? அல்லது இந்த விஷயத்தை விட்டுருங்க, இதை தாண்டி தமிழ்நாட்டினுடைய ஏதாவது ஒரு பகுதியில், இப்போ டெல்டா விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு, 1.5 மடங்கு விலை கொடுத்துட்டாங்க பிஜேபி, அவங்க சொன்னது மாதிரி எங்களுக்கு ஓட்டு போடுவோம்னு கேட்பாங்களா? 2022க்குள்ளே விவசாயிகளுடைய விளைபொருளுக்கு 2 மடங்கு விலை தருவோன்னு சொன்னாங்க, அதை நிறைவேற்றிட்டாங்கன்னு கேட்பாங்களா? இடுபொருட்கள் விலையெல்லாம் குறைப்பேன்னு சொன்னாங்க, அதெல்லாம் குறைஞ்சிருக்குன்னு போய் கேட்பாங்களா? இதெல்லாம் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய இதில் வரக்கூடிய விஷயங்கள் தானே. தமிழ்நாட்டு இளைஞர்களிடம் 65% இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினரிடம் போய் நாங்கள் ஒன்றிய அரசாங்கம் இந்த காலத்தில்
கடந்த 5 வருட காலத்தில் அல்லது தாங்கள் ஆட்சியில் இருந்த 10 வருட காலத்தில் தமிழ்நாட்டிற்கு வேலை வாய்ப்புக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தது, இதனால் இத்தனை இளைஞர்கள் வேலை பெற்றிருக்கிறார்கள் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் சொல்ல முடியுமா? இல்லை, எந்த பகுதி மக்கள், தமிழ்நாட்டினுடைய எந்த பகுதி மக்களுக்காகவும் எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு எல்லளவோ எல்முனையளவோ எதையும் செய்யாத, இன்னும் சொல்லப்போனால் உரிமையாக இருப்பவற்றை தொடர்ச்சியாக மறுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்தை இவர் என்ன சொல்லுவாங்க? ஆமாம், நீட்டு கொண்டு வராது சரிதான், எனவே நீங்கள் எங்களுக்கு வாக்களிப்பேன்னு சொல்லுவாரா? கோயம்புத்தூரில் போய் நின்று மெட்ரோ ரயிலுக்கு அவங்க பெர்மிஷன் கொடுக்கல, நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாரா? மதுரையில் போய் நின்றுக்கிட்டு மெட்ரோ ரயிலுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கல, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாரா? நானும் அமித்ஷாவும் சேர்ந்து தான் அடிக்கல் நாட்டணும் 2வது கட்ட மெட்ரோ ரயில் விரிவாக்கத்துக்கு சென்னையில். அதுக்கு 4 வருஷமாக பணமே கொடுக்கல, நாங்கள் போராடித்தான் வாங்கினோம். எதிர்கட்சி ஆளும் கட்சி, தமிழ்நாட்டினுடைய ஆளும் கட்சி போராடிச்சு, அந்த கூட்டணி போராடிச்சு, தமிழ்நாட்டு மக்கள் போராடினாங்க. ஆனாலும் அவங்க 4 வருஷம் கழித்து தான் கொடுத்தாங்க, எனவே அதுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? எய்ம்ஸ் மருத்துவமனை வந்துருச்சு, இந்த பாருங்க ஃபெசிலிட்டி எல்லாம் எப்படி இருக்கு, பிஜேபி சொல்வதற்கு சாதனைகள் இல்லை அல்லது சொல்லுவாங்க. பிஜேபி அரசு தமிழ்நாட்டை வஞ்சிச்சிருக்கு, அதற்கு எதிராக இதுவரையிலும் அவர்கள் எந்த குரலும் கொடுக்கல, அந்த பிரச்சனைகள்லாம் இந்த களத்தில் மேலோங்கும், மக்களிடம் சென்று சொல்வதற்கு அவர்களிடம் எந்த கருத்தும் இல்லை அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறீங்க. திரு குமார் அவர்களிடம் கேட்கணும். ஒன்று, மக்கள்கிட்ட போய் என்ன பேசுகிறாங்கன்னு ஒன்று, போவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய கருத்து என்டிஏ கவர்மெண்ட்னாலே அது கொயலிஷன் கவர்மெண்ட் தாங்க அப்படின்னு டிடிவி சொல்கிறாரு. பிஜேடிஎம்கேல இல்லை, அது தனி கட்சி ஆட்சின்றாங்க. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னைய சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்னு அறிவிச்சிட்டாங்க, என் தலைமையில் தானே ஒரு எலெக்ஷனை சந்திக்க போகிறோம் அப்படின்ற அளவில் நிறுத்துகிறாங்க. அவர் கொயலிஷனா, பிஜேபிக்கு அது இடம் உண்டா அப்படின்ற ஏரியாவுக்கு அமித்ஷா சொன்ன கருத்துக்கு அவர் வரல. என்னை அமித்ஷாவே என்டார்ஸ் பண்ணிட்டாருன்னு சொல்கிறாரு. அது ஆஃப்டர் எலெக்ஷன் தான் சொன்னால் தான் அது யார் சொன்னாலும் சொல்கிறதுக்கு ஒரு ஃப்ரைமாக பேசியிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஓட்டு போடுறது மக்கள், பிஜேபியோ அல்லது வேறு எந்த கூட்டணி கட்சியோ ஆட்சியில் பங்கு கொண்டு அங்கே ஜெயிக்கணும், அதிமுகவும் ஜெயிக்கணும், முதலமைச்சராக வர்றதுக்கு ஜெயிக்கணும். இதெல்லாம் மக்கள் முடிவு பண்ணி கடந்த கால ஆட்சி சரியில்லை, திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிடலாம், இந்த கூட்டணிக்கு மத்திய அரசு ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறது, ஆக அது கூட இந்த அதிமுக கூட்டணி வைத்திருக்கிறது, அப்படி கூட்டணி வைத்தால் இந்த மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கிற முரண்பாடுகளெல்லாம் இனி எதிர்காலத்தில் இருக்காது, ஆகவே இன்னும் பல திட்டங்கள் வரும்னு மக்கள் விரும்பி வாக்களித்தால், அது கூட்டணி கட்சிகளுக்கு எல்லோருக்கும் கிடைத்தால், அதற்கு அப்புறம் தான் பேசுகிறது. டெல்லியில் உள்ள பழக்கம் டெல்லி என்டிஏ ஃபார்மேஷனே அப்படி தான், எல்லா மாநிலத்திலையும் அப்படி தான். முதல்ல நீங்கள் நம்ம எல்லா விஷயத்தையும் விவாதித்திருக்கிறோம். அது மகாராஷ்டிராவாக இருக்கலாம், பீகாராக இருக்கலாம், எந்த மாநிலத்திலுமே முதல்ல என்டிஏ ஆட்சின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதில் தமிழ்நாட்டுக்குள்ளே யார் முதலமைச்சருங்கிற கொஸ்டின் ரேஸ் ஆகுங்கிறதுக்காக அவர் தான் சொல்லியாச்சு. அதற்கு பிறகு மக்கள் வாக்களிக்கிறத பொறுத்து, அவங்களுக்கு எவ்வளோ சீட்டு கிடைக்கிறது என்பதை பொறுத்து கூட்டணி இதெல்லாம் வைத்து பின்னால் முடிவு பண்ணுவாங்க. அப்பவும் ஜனநாயக முரண்பாடுகள்லாம் இருக்கும், இருந்தாலும் ஒரு ஆட்சி அமைப்பாங்க. அப்படி கடந்த கால வரலாறுகள் இருக்கின்றன. இல்லை, டிடிவி ஏடிஎம்கே கொடுக்கக்கூடிய சில இடங்களை பெறக்கூடிய இடத்துல இருக்கிறவர், அவர் டெல்லி அதிகாரத்தில் இல்லை. அவரே முதலமைச்சர் வேட்பாளர் கூட எலெக்ஷனுக்கு பிறகு பார்த்துப்போம், அப்போ பார்லிமெண்ட்ரி போர்டு கூடி தேர்ந்தெடுக்குன்ற மாதிரி பேசுகிறாங்களே. இல்லை, அவர் கூட்டணி கட்சி, அவர் கருத்து அவர் சொல்கிறார் சார். அமித்ஷா சொன்னது தானே எங்கள் கருத்து. இங்கே அமித்ஷா என்ன சொன்னாரோ அதான் கருத்து. அமித்ஷா சொல்கிறது எடப்பாடி பழனிசாமி தான் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லிட்டார். அதற்கப்புறம் அமைச்சர்கள் மற்ற கூட்டணிகள்லாம் ஜெயிக்கிறத பொறுத்து, மக்கள் வாக்களிக்கிறது, ஜெயிச்சால் தான் முதலமைச்சர். திமுகவை வீட்டுக்கு அனுப்புனா அதிமுக தான் வர முடியும், அதிமுக கூட்டணி தான் வர முடியும். சார், விஜய் என் தலைமையில கூட்டணின்றாரு. விஜய்க்கு என்ன சார், அவர் என்ன என் தலைமையில கூட்டணி, நான் தான் மாற்றுன்றார். அவர் அன்டெஸ்டட் தானே சார். அவர் டெஸ்டடா? அவருக்கு எவ்வளவு ஓட்டு இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? யாராவது கணிக்க முடியுமா? நீங்க தானே சார் சிஎம் கேண்டிடேட்ன்ற ஒரு தியரியை, பிஎம் கேண்டிடேட்ன்ற தியரியை 14 கொண்டு வந்தீங்க. அதுக்கு முன்பெல்லாம் மன்மோகன் சிங் காலம், தேவேகவுடா காலத்திலாம் பிஎம் கேண்டிடேட்னு ஒன்று இல்லை. மோடி அவர்களை குஜராத் மாடல் அப்படின்னு சொல்லி வச்சு ஒரு மார்க்கெட்டிங் நடந்தது, ஒரு பிராண்டிங் நடந்தது. இப்போ அதே ஒரு முயற்சியை விஜய்க்கு தரப்பு செஞ்சா தப்புன்னு சொல்லுவீங்களா? சினிமா தேட்டரில் இருந்து நேர சினிமா பார்த்துட்டு இருக்கிறவர் நேர சிஎம் ஆகலான்னு எப்படி சார்? அது அவ்வளவு இட் இஸ் பாசிபிள். எனக்கு அது சாத்தியமாக படலை, என் அறிவுக்கு அப்படி படலை.
அப்படியெல்லாம் மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் சினிமாவை பார்த்துட்டு ஒரு 18 25 வயசில் இருக்கிற வாலிபர்கள் போய் உடனே போய் சினிமாவுக்கு 7.5 கோடி 8 கோடி மக்கள் இருக்கிற தமிழகத்தில் ஒரு சினிமா நடிகர், அவர் இன்னும் இளமையோடு இருக்கிற ஒரு நடிகர், லைவில் இருக்கிற நடிகர், அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர் வந்துட்டார், அவர் வரப்போகிறார், இவர் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் சென்னையில் இருக்கிறேன், எங்கள் ஊர் சைடில் இருந்து சில சின்ன பசங்க 14-15 பசங்க ஒரு 7-8 பேர் என்கிட்ட கேட்டிருப்பான், விஜய் பார்க்கறது கொஞ்சம் நேரம் பார்க்கணும் சார், கொஞ்சம் ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமான்னு. அவங்களாம் போட மாட்டாங்களா? அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, அப்படிப்பட்ட சின்ன இளைஞர்கள் படிக்கிற பசங்களுக்கு விஜயோட ஒரு பார்க்கணும், ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. அதன் அடிப்படையில் அவர் போகிற இடத்துலலாம் கூட்டம் கூடுறாங்க. அதனால இதெல்லாம் வைத்து தான் சினிமா தியேட்டரில் இருக்கிறவர், சினிமா பார்த்துக்கிட்டு இருந்தவர், நேர சினிமா தொழிலாக பார்த்துக்கிட்டு இருந்தவர் உடனே திடீர்னு ஞானோதயம் வந்து அரசியலுக்கு வந்து ஆட்சிக்கு வந்து நேர கட்சி ஆரம்பித்து எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் சேர்த்து சிஎம் ஆயிடுவாருன்னு நம்ம ஒரு முடிவு பண்ணி அதன் அடிப்படையில் விவாதம் பண்ணால் அது எனக்கு அர்த்தம் இல்லாத ஒரு விவாதமாக தான் எனக்கு புரியும். சார், அரசியலில் எப்பவும் எந்த ஆச்சரியமும் நடக்கும், எந்த திருப்பமும் நடக்கும். ஒரு ரசிகர் அப்படின்ற அளவில் நீங்கள் வந்து ரசிகர் சினிமாக்காரன்ற லெவலில் நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணுறீங்க. அவரை வருந்தி கூட்டணிக்கு நயினார் நாகேந்திரன் அழைச்சார், நீங்கள் வாங்க சார் அப்படின்னு கூப்பிட்டாரு, வருவார் பார்க்கலான்னு அமித்ஷா சொன்னார். அதெல்லாம் வந்து அவர் வந்து இல்லை உங்களோடலாம் வரவே மாட்டேன், இன்றைக்கி இல்லை எப்பவும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. செல்வாக்கு இல்லாமலா சார் அவரை கூட்டணிக்கு கூப்பிடுறாங்க? இன்னைக்கு வரையிலும் திரு எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கல. அவரை வந்து நீங்கள்லாம் சொல்கிறீங்களே ஒரு சினிமாக்காரர் கோட்டைக்கு வந்து கனவு காணலாமா ஆட்சியை பிடிக்கிறதுக்கு, நேராக ஷூட்டிங் செட்லேருந்து நீங்கள் கோட்டைக்கு வருவீங்களான்னு கேட்குறீங்களே, அது மாதிரி ஏடிஎம்கே யாரும் கேட்கலையா? அவர் வந்தால் பரவாயில்ல அப்படின்னு காத்துருக்காங்க. அவருக்கு ஓட்டே இல்லைன்னு சொல்லலைன்னா, அவருக்கு சர்டன் பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது. ஒரு 8%, 10%, 12%. இன்னும் தமிழ்நாட்டில் சில கணிப்புகள்லாம் கணிச்சு சொல்கிறாங்க அவருக்கு மைனாரிட்டிஸ் ஓட்டெல்லாம் திமுக இப்படி அவர் தனியாக போட்டிட்டார்னா திமுகவில் உள்ள ஓட்டுகள்லாம் பெரும்பகுதி பாதிக்கப்பட போது திமுக தான் சொல்கிறாங்க. அண்ணா திமுகவில் இருந்து சில பாதிப்புகள் இருக்குன்றாங்க. பிஜேபியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எந்த கட்சியும் பார்க்க மாட்டாங்க. அவர் எங்கள் தாய் தகப்பன் குடும்பம் எந்த கட்சியை ஆதரித்தாலும் தனக்கு விஜய் வந்திருக்காருன்னு சொல்லி இளைஞர்கள் 18 வயசு ஆகிட்டுனா அவங்க போய் ஓட்டு போடுறது விஜய்க்கு போடுவாங்க. அந்த அடிப்படையில் விஜயுடைய ஓட்டு எல்லா சைட்லேருந்து குறையும். சீமானுக்கு ஒரு சில இளைஞர்கள் இருக்காங்க, திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு சில இளைஞர்கள் இருக்காங்க. இந்த இளைஞர்கள் எல்லாருமே விஜய்க்கு வாக்களிப்பார்கள் அப்படி என்று கணிக்கப்படுகிறது. அப்போ இந்த கணிப்புகள் எல்லாம் சேர்ந்தால் ஒரு 10%, 12% வரலாமே தவிர, அதுவும் இன்னும் தேர்தலுக்கு இன்னும் அவர் சார் நான் ஒன்றும் வெளிப்படையாக பேசுகிறேன். எனக்கு விஜய்க்கு எதிராக பேசணுங்கிற அவசியமும் இல்லை, ஆதரித்து பேசணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ ஆரம்பித்த 1.5 வருஷத்தில் எத்தனையோ நடந்திருக்கு. எங்கேயாவது போய் அவர் போராட்டம் நடத்தியிருக்காரா? எதுக்காவது அவர் களத்தில் இறங்கி வந்து ஒரு பேசியிருக்காரா? அவருக்கு பேச முடியுதா? எதையாவது ஒரு கருத்தை, ஒரு அரசியல் தலைவருக்குரிய கருத்தை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லக்கூடிய, அவருக்கு சுயமாக தோணக்கூடிய ஒரு உணர்வுபூர்வமான ஒரு பிரச்சார ஒரு பேச்சு அவர்கிட்ட அந்த திறமை இருக்கிறதா அப்படின்றது என்னால் புரிஞ்சுக்க முடியல. சினிமா துறையிலே அவருக்கு எழுதி கொடுத்த வசனங்களை எப்படி மனப்பாடம் பண்ணி நாள் கணக்கில் மனப்பாடம் பண்ணி பேசுகிறாங்களோ அதை போல் கையில் ஒரு பேப்பரை வச்சு பேசத்தான் முடியுதே தவிர, என்ன இந்த கட்சி என்ன முடிவெடுத்திருக்கிறது என்று கூட அவரால் சொல்ல முடியவில்லை. நம்ம நாட்டில் இருக்கிற தலைவர்கள் நீங்கள் எல்லா பேரறிஞர் அண்ணாவிலேருந்து கலைஞர்லேருந்து எல்லோரும் எடுத்தால் 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசுவாங்க. ஒரு வார்த்தை பிழை இல்லாமல் பேசக்கூடிய அளவுக்கு அவங்கள்ட்ட அப்படி பேசினாங்க அப்படின்னு சொன்னால், அவர்கள் மத்தியில் அவர்களுக்கு அனல் பறக்கக்கூடிய உணர்வுகள் அவங்க கான்செப்ட் வேற இருக்கலாம், கான்செப்ட் வந்து சித்தாந்தம் வேற இருக்கலாம். விக்கிரவாண்டியில நீங்க பேசுனதெல்லாம் ஒரு அனல் பறக்கிற பேச்சா நீங்க எடுத்துக்கலாம். அது உணர்வுபூர்வமானதுன்றனா, அதாவது ஆர்டிஃபிஷியல் இல்ல, ஆர்டிஃபிஷியல் இல்லாதவங்க தான் அப்படி பேச முடியும். ஆர்டிஃபிஷியலா இல்லாதவங்க, யதார்த்தமானவங்க. இப்போ கனகராஜ் சார் இருக்கார், அவர்கிட்ட கொடுங்க, அவர் எந்த டாபிக் கொடுங்க அவர் பாட்ட பேசிகிட்டே இருப்பார். நீங்கள் நாக்கு வரண்டா தான் உண்டா தவிர மற்றபடி பேசுவார். அவரே அப்படி பேசுவார். நல்லா பேசுவார்ன்றதுக்காக நம்ம நல்லா பேசுவாருங்கிறது நல்லா பேசுவார். அது அப்படி நீங்கள் மேலோட்டம் பார்க்கக்கூடாது. நல்லா பேசுவாருங்கிறது உணர்வின் அடிப்படையில் வர்றது தான். சார், தமிழறிவு மணியன் மாதிரி உணர்வுபூர்வமா பேசுனவங்க பார்த்திருப்பீங்களா? ஆமா, அவங்க எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல என்ன சாதிக்க முடியும்? எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல அவர் அணுகிற முறை, அவருக்கு இருக்கிற இயற்கையான வாய்ப்புகள் அதெல்லாம் குறைவா இருக்கலாம். அவர் சினிமாவில் வந்திருந்தா வந்திருப்பாரு. சினிமாவில் வந்திருந்தா அவர் பெரிய நிக்சன் மாதிரி அவர் பெரிய அளவுக்கு போயிருப்பாரு. தமிழறிவு மணியன் அவர் அரசியலுக்கு வந்திருந்தாருன்னா, சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்தாருன்னா அவர் ரொம்ப பெரிய ஆளா இருப்பார். அதனால அப்படி நிறைய பேர் இருக்காங்க. அதனால
விஜய் வந்து அவரே சிந்திக்காத கோணமா இருக்கே சார் இதெல்லாம். ஆமாம் சார், அவரை நான் குறையெல்லாம் சொல்ல முடியாது. அவர் நல்ல எல்லா விஷயத்தையும் தரவாக தெரிந்து கொண்டு புள்ளி விவரத்தோடு பேசக்கூடியவர். மக்களுக்கு மக்கள் புரிகிற மாதிரி பாமர மக்களும் புரிகிற மாதிரி எடுத்து சொல்லக்கூடியவர். நல்ல ஒரு சரி, எடப்பாடி அவர்களுடைய பயணத்துக்கு வருவோம். நான் நம்ம சுகுணா திவாருடைய கோணத்தை கேட்டுறேன். இல்லை, அது ஒரு நகலனோட கவிதை ஒன்று சொல்லுவாங்க. என்ன சார், அவர் வந்து சொற்பொழிவில் ஆரம்பிக்கிறார், நீங்கள் கவிதையில் அதை ஆரம்பிக்கிறீங்க. எப்படியாவது கவிதையாவது போட்டுமே. ராமச்சந்திரனா என்று கேட்டேன், ராமச்சந்திரன் தான் என்று சொன்னார். எந்த ராமச்சந்திரன் என்று நான் கேட்கவும் இல்லை, அவர் சொல்லவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. கிட்டத்தட்ட அந்த கவிதை மாதிரி தான் எம்ஜி ராமச்சந்திரன் ஆரம்பித்த அதிமுகங்கிறது. என்ன மாதிரியான இது ஒரு கூட்டணி? இப்போ வந்து அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சிகளோட கூட்டணி வைத்தால் கூட அது திமுக கூட்டணி அல்லது அதிமுக கூட்டணி, அவங்க தான் அந்த கூட்டணியை டிக்ளேர் பண்ணுவாங்க. எத்தனை சீட்டு எல்லாமே அவங்க தான் சொல்லுவாங்க. ஆனால் இதனுடைய தொடக்கத்தில் இருந்தே அமித்ஷா தான் இந்த கூட்டணி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல ஒரு ட்வீட் மூலமாக அறிவிக்கிறாரு. அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட்லையுமே வந்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் இது வரைக்கும் எந்த கூட்டணி ப்ரெஸ் மீட்டுமே நடந்ததே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அதை பற்றி பேசலை. மறுபடியும் வந்து அவர் அந்த ப்ரெஸ் மீட்டில் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னாலுமே கூட பின்னால் அவருடைய ஒரு பேட்டியில் அவர் சொல்கிறப்ப அதிமுகவை சேர்ந்த ஒருவர் முதல்வர் ஆவார், நாங்கள் வந்து அதிமுக தலைமையில் நாங்கள் கூட்டணி அமைச்சாலும் அந்த அமைச்சரவையில் பாஜக பங்கு வகிக்கும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா சொல்லுகிறார். இது வந்து அதிமுக பாஜகவோட நிலைமை. சரி, இந்த கூட்டணியில் வேறு யாரெல்லாம் இருக்காங்க? இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துட்டிங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே ஏற்கனவே பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் அவங்க இந்த கூட்டணியில் இருப்பாங்களா இல்லையாங்கிறது தெரியும். தேமுதிக ஜனவரி மாதம் தான் முடிவு சொல்ல போகிறாங்க. இன்றைக்கி ப்ரெஸ் மீட்லேயே எடப்பாடி பழனிசாமியே சொல்கிறாரு, ஆமாங்க அவங்க ஜனவரி மாதம் தான் முடிவு சொல்ல போகிறாங்கன்னு. இதெல்லாம் கூட பெரிய பிரச்சனை. டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும். டிடிவி தினகரன் என்ன சொல்கிறாரு, தேர்தலுக்கு பிறகு தான் முதல்வரை முடிவு சொல்லுவாங்கிறார். அது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து அதிமுக கூட்டணிக்கு போலங்க, நாங்கள் இருக்கக்கூடிய கூட்டணிக்கு தான் எடப்பாடி பழனிசாமி வந்திருக்காரு. லாஜிக்காக கரெக்ட் தானே? நான் என்டிஏல இருக்கேன், நாங்கள் வந்து பிஜேபியோட கூட்டணியில் இருக்கோம், என்டிஏல இருக்கிறோம். நாங்கள் இருக்கிற இடத்துக்கு அவர் வந்திருக்கிறாரு, ஏடிஎம்கே வந்து சேர்ந்துருக்கு, ஏடிஎம்கே பிரிஞ்சு போனாங்க, திரும்பி வந்துட்டாங்கன்றாரு. அப்போ வந்து அதிமுகவோட டிடிவி தினகரனுக்கு தானே வேல்யூ அதிகங்கிறது தானே அவருடைய பேச்சில் இருக்கக்கூடிய அர்த்தம். இது அதிமுக ஏற்றுக்கொள்ளையப்பா, இது அதிமுக தலைமையிலான கூட்டணியா அல்லது பாஜக தலைமையிலான கூட்டணியா? இது அதிமுக தலைமையிலான கூட்டணினா அந்த கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ண வேண்டியது அதிமுக. இப்போ ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி ஒன்று இருக்குது, அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தான் இதில் நீடிக்கிறாங்கன்னா, இப்போ டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் இவங்களுக்கான சீட்டுகளை யார் ஒதுக்குவாங்க? அதிமுக ஒதுக்குமா அல்லது பாஜகவுக்கு மொத்தமாக கொடுத்துட்டு அவங்க சீட்டுகளை ஒதுக்கிடுவாங்களா? ஒதுக்கிட்டா எடப்பாடி பழனிசாமி அந்த பிரச்சாரத்துக்கு போவாரா? ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரனும் அதிமுக வேட்பாளர்களுக்கு அதிமுகவில் நிற்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு ஓட்டு கேட்டு வருவார்களா? இப்போ இவ்வளவு பிரச்சனை நீங்கள் தொடக்கத்திலே இவ்வளோ பிரச்சனைகள் வச்சுட்டு நீங்கள் ஒரு சுற்றுப்பயணம் போகிறீங்கன்னா, இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமியோட சுற்றுப்பயணத்தில் என்ன பேசுவார்? திமுக ஆட்சியை விமர்சித்து பேசுவார். சரி, அப்படி தான் பேசணும், அவருக்கு எதிர்க்கட்சி தலைவர்கள் அடிப்படையில். திமுக ஆட்சியை விமர்சிக்கிறீங்க, ரைட்டு, யாருக்கு ஓட்டு போட சொல்ல போறீங்க? அதிமுக பாஜக அவங்க கூட்டணிக்கு அவர் ஓட்டு கேட்பாரு. அந்த கூட்டணியில் யார் இருக்காங்க? அதிமுக இருக்கு, பிஜேபி இருக்கு, அதுக்கப்புறம் வேற யார் இருக்காங்க? பூவை ஜெகன் இருக்காரு, ஜி.கே. வாசன் இருக்காரு, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக யாருக்கு வாக்கு கேட்பாங்க? எடப்பாடி பழனிசாமி வந்து யாருக்கு? தேர்தலுக்கு நெருக்கத்தில் அந்த கூட்டணிக்கு ஒரு ஷேப் கிடைக்குங்க. இப்பவே நீங்க எல்லாத்தையும் சொல்லுங்கன்னா, இப்போ தொடக்கத்திலேருந்தே அதிமுக விட்டு அந்த பிடியே இல்லை. அந்த கூட்டணிங்கிறது வந்து இப்போ கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு சொல்ல போகிறார்? அமித்ஷா வந்து நேரடியாக டெக்ளேர் பண்ணுறாரு, ஜி.கே. வாசன் உட்பட சொல்கிறாங்க கூட்டணி ஆட்சிங்கிறது தமிழ்நாட்டுக்கு நல்லதுங்க, எங்களுக்கும் அமைச்சர்கள் பங்கு கிடைச்சா நல்ல விஷயம் தாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இதுக்கு என்ன முடிவு சொல்ல போகிறார் எடப்பாடி பழனிசாமி? இதில் பிரேமலதா சொல்லியிருக்கிற கருத்து தான் அதில் ரொம்ப, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கட்சியின் தலைமையில் கூட்டணி ஆட்சி அமைஞ்சா நல்லது. அது ஆட்சி திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, அவங்க தலைமையில் ஒரு கூட்டணி ஆட்சி, அவங்க வந்து ஓப்பன் தான், ரெண்டு கூட்டணிக்கும் ஓப்பன் அளவில் தான் அவங்களுடைய கருத்து வெளிப்படுது. இதில் இன்னொரு பிரச்சனைனா, இப்போ இவங்க கூட்டணியில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இதை தாண்டி புதுசாக ஒரு பிளேயர் தமிழக வெற்றி கழகம் விஜய் வந்திருக்காங்க. விஜயனுடைய மெயின் டார்கெட்டை ஏடிஎம்கே ஓட்டும் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகளும் தான். ஏன்னா அவர் முழுக்க திமுக எதிர்ப்பு அப்படின்னு வைக்கிறாரே தவிர அதிமுக வந்து அவர் விமர்சிக்கிறது இல்லை. அதிமுகவுடைய அடித்தளம்ங்கிறது என்னன்னா திமுக எதிர்ப்பு, அதுக்கப்புறம் வந்து ஒரு நட்சத்திர கவர்ச்சி ஆளுமை. இதுக்கு முன்னால் எம்ஜிஆர் இருந்தார், அதுக்கப்புறம் ஜெயலலிதா இருந்தாங்க, அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமினால அப்படியான ஒரு ஓட்டை கன்சிடரேட் பண்ணவே முடியல, தொடர்ச்சியான தோல்விகள். இப்போ அந்த வாக்குகள் அதிமுக வாக்குகளில் கணிசமான வாக்குகள் விஜய்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த கூட்டணியும் தக்க வைக்க முடியவில்லை. இந்த கூட்டணியில் யார் இருக்காங்க அப்படிங்கிற
தெளிவுங்கிறது இல்லை. புதுசாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியுமே இல்லை. இப்போ தமிழக வெற்றி கழகம் அதிமுகவோட கூட்டணிக்கு ஒருபோதும் வரப்போவதில்லை அப்படின்னு விஜய் வந்து வெளிப்படையாக டெக்ளேர் பண்ணிட்டாருன்னா இல்லையே, அவர் அப்படி சொல்லலையே. அவர் திமுகவோட கூட்டணி இல்லை, பிஜேபியோட கூட்டணி இல்லைன்றார். அவர் ஏடிஎம்கேவை வெளிப்படையாக இங்கே விமர்சனம் பண்ணலையே. ஆனால் விஜய் நான் தான் முதல்வர் வேட்பாளர் அவரை ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்களே. தாவேக்காவுடைய செயற்குழுலேயே விஜய் தான் முதல்வர் வேட்பாளர்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி துணை முதல்வர் அப்படின்னு ஒத்துக்குவாங்களா? அதிமுக அதிமுக தாவேக்கா கூட்டணி பிஜேபி கூட்டணி விட்டு வெளியில வர்றாங்க. இல்ல சொல்றேன், பாஜக கூட்டணியில் வெளியில வந்துட்டாங்க. அதிமுக தாவேக்கா கூட்டணி அமைச்சா விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி துணை முதல்வர் ஒத்துக்குவாங்களா? அவங்க இல்ல பாஜகவே ஒத்துக்கல. எடப்பாடியை பாஜகவே முதல்வர் வேட்பாளர் ஒத்துக்கல. இப்ப யாருக்காக அறிவித்த நாளில் எடப்பாடி பழனிசாமி தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட், அவர் தலைமையில தான் எலெக்ஷனை சந்திக்க போறோம்னு அமித்ஷா சொல்றாரு. அது முதல் நாள். அதுக்கப்புறம் என்ன சொல்றேன்னா அதிமுகவை சேர்ந்த ஒருவர், அதிமுகவை சேர்ந்த ஒருவர்னா யாரு? செங்கோட்டையனா? அதிமுகவை சேர்ந்தவனா? அது அதிமுக தாங்க முடிவு பண்ணும். அதிமுகவோட லீடர் அவர் தானே, எடப்பாடி தானே. அது சொல்லாம that goes without saying ல. அதிமுகவை சேர்ந்த ஒரு முதல்வர் ஆவாருங்கிறது அமித்ஷா தானே சொல்றாரு. எந்த இடத்துலயுமே அதிமுக எதுவுமே முடிவு செய்யக்கூடிய நிலைமையிலே இல்லை. முதல்ல நீங்க கூட்டணியில இருந்தே, கூட்டணியுடைய அறிவிப்புல இருந்தே அதிமுக எதையுமே முடிவெடுக்கக்கூடிய நிலைமையில இல்லை. இந்த கூட்டணி கணக்கு எல்லாத்தையுமே நேற்றைக்கு விஜய் அறிவிச்ச அறிவிப்புன்றது கம்ப்ளீட்டா மாத்திடுச்சு. ஏடிஎம்கேக்கு ஒரு ஆஸ்பிரேஷன் இருந்தது, பிஜேபி கூப்பிட்டாங்க, அமித்ஷா கூட ஹோப்ஃபுல்லா இருந்தாரு. இதெல்லாம் இல்லைன்றது ஒரு ஃபைனல்னு எடுத்துக்கிறதா? இந்த கூட்டணி அந்த டைனமிக்ஸை முழுக்க மாத்திடுச்சுன்னு எடுத்துக்கிறதா? கண்டிப்பா. ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பாஜகவோட முதல் தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவர் தனியாக நின்னால் மட்டும்தான் அவருக்கான செல்வாக்கு என்னங்கிறது அவர் முதல்ல ரியலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறமேல தான் அவர் அடுத்த கட்ட தேர்தலில் ஏதோ ஒரு நெகோசியேஷன் நடத்துவதற்கு முடியும். இன்னொன்று, விஜய்க்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் விஜய் ரசிகர்களுடைய வாக்குகள் தான். அவங்க விஜய் இதுவரைக்கும் நடித்த படங்களே அவர் தான் முதன்மை ஹீரோ. ஒரு யோகி பாபு ஹீரோ, விஜய் ஒரு செகண்ட் ஹீரோ அப்படின்னா விஜயுடைய ரசிகர்களே படம் பார்க்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர், விஜய் துணை முதல்வர் அப்படின்னு ஒரு கூட்டணி வைத்தால் கண்டிப்பாக விஜய் ரசிகர்களே வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ரெண்டு வலிமையான ஃபோர்ஸஸ் ஒன்று சேர்ற மாதிரி பார்க்க மாட்டீங்களா? இல்லை, விஜய் ஒருத்தருக்கு கவர்ச்சி இருக்கு, இன்னொருத்தங்களுக்கு கட்டமைப்பு இருக்கு. ஒரு பொருளாதார வளமோ கட்சி கட்டமைப்போ நிர்வாக அனுபவமோ ஒருத்தங்களுக்கு இருக்கு. இன்னொருத்தருக்கு இளைஞர்களை வசீகரிக்கிற ஒரு வசீகரம் இருக்கு. இல்லை, இப்போ விஜயகாந்த் முதல்ல வரப்போ திமுக அதிமுக ரெண்டுக்குமே நாங்கள் தான் மாற்று அப்படி வந்தார். கமலஹாசனுமே அப்படி தான் வந்தார். அப்படி ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்கு சதவீதம் வாங்கிட்டு தான் அடுத்த தேர்தலில் அவங்க நெகோசியேஷன் பண்ணுறதுக்கான ஒரு ஃபோர்ஸ் கிடைச்சது. நீங்கள் எடுத்த உடனே விஜய் ஒரு கூட்டணியில் வந்தா அல்லது அதிமுக தான் ஏன்னா அதிமுக கடந்த நாடாளுமன்ற தேர்தலிருந்தே கூட்டணிக்கான கதவுகளை திறந்து வச்சிருக்காங்க. யாருமே அவங்களுடைய கூட்டணிக்கு போக தயாராக இல்லை. அப்படி ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு வலிமையான ஒரு கூட்டணியும் அதிமுக தன்னை நிறுவவே இல்லை. தொடர் தோல்விகளை சந்திச்சுக்கூடிய நேரத்தில் விஜய் போய் அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டணிக்கு போனால் அது அடிப்படையில் தொடக்கத்தில் அது பலவீனமாக இருக்கும். விஜயனுடைய ஆதரவாளர்களே விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான நிலைமை. விஜய் கூட்டணிக்கு போறோம்னு சொல்லல, ஒரு பத்திரிகை 8 கால செய்தி வெளியிட்டது, பேசிட்டு இருக்காங்க, உடனே மறுத்துட்டாங்க. அதற்கு பிறகு நகர்வுகள் இல்லை. அதிமுக ஒரு எச்சரிக்கையாகவும் கவனத்தோடும் விஜயை விமர்சிக்காதீங்க அப்படின்னு தன்னுடைய 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு திரு பழனிசாமி சொன்னார் அப்படின்னு ஊடக செய்தி இருந்தது. அவர்கள் யாரும் விஜயை விமர்சிக்கிறது இல்லை. விஜய் தரப்பும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சிக்கிறது இல்லை, அதிமுக விமர்சிக்கிறது இல்லை. அவங்க விமர்சனம்ன்றது 2 தரப்பு தான் நோக்கி தான் இருக்கு. அதான் இப்போ அதிமுக விஜய் விமர்சிக்காததுக்கு காரணம் என்னன்னா, எப்பயாவது கூட்டணிக்கு விஜய் விடுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல இப்போ கிட்டத்தட்ட அதுக்கான வாய்ப்புகள் மூடப்பட்டு விட்டுருச்சு. விஜய் அதிமுகவை விமர்சிக்காமல் இருக்கிறதுக்கான ஒரே காரணம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய அதிமுக வாக்குகள் தாவேகா பக்கம் வரணும் அப்படிங்கிறனால தான் அவர் திமுகவை மட்டுமே கடுமையாக விமர்சிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இப்போ அதிமுக பாஜகவோட தான் கூட்டணியில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற சூழல் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல். அதனால் அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கிறப்ப அந்த பிடி, அந்த தலைமைங்கிறது அதிமுகவிடம் இருக்கிறதா பாஜகவிடம் இருக்கிறதான்னு பார்த்தா இன்னைக்கு தேதிக்கு பாஜகவுடைய கையில் தான் இந்த பிடிங்கிறது இருக்கிறது. அதை தாண்டி இந்த கூட்டணியில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இன்னுமே ஒரு கிளாரிட்டி, தெளிவே இல்லையே. அப்படி இருக்கிறப்ப அடுத்த கட்டமாக எப்படி இவங்களுடைய நகர்வுங்கிறது எப்படி இருக்க முடியும்? ஸோ ஒரு கூட்டணி வலிமையா இல்லை, கூட்டணிக்கு யார் தலைமைன்றதுலேயும் ஒரு தளர்ச்சி இருக்கு. அந்த நேரத்தில் ஒரு முழு வடிவம் பெறாமலேயே மக்களை போய் எந்த தைரியத்தில் சந்திக்க போறாங்க? கூட்டணி ஆட்சி. ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளரா இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது தெரியலன்னா அதிமுகவினர் எப்படி அவர் தான் சார் முதல்வர் வேட்பாளர், அவரே சொல்றாருல்ல, இபிஎஸ் தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்னு அமித்ஷாவே சொல்லிட்டாரு. முதல் நாள் சொல்றாங்க, அடுத்து சொல்றாரு அவர் அதிமுக சேர்ந்த ஒருவர் தான் முதல்வர். அடுத்து வர சுற்றுப்பயணத்தில் சொல்லிடுவாருன்னு வச்சுக்கோங்க. செங்கோட்டையை தான் சிஎம் சொல்ல போறாரு. அவர் ஒவ்வொரு தடவையும் மாத்தி சொல்றாரு. அது என்ன கூட்டணி? மாத்தவே இல்லையா, பேர் ஒன்று தான் சார். ஒரு முறை சொன்னார், இன்னொரு முறை சொல்லாமலே குறிப்பால உணர்த்தினார். எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர், அப்ப கூட்டணி ஆட்சி அப்படிங்கறது அதிமுக ஏத்துக்குதா?
அது வந்து அமித்ஷா மாற்றவே இல்லை அந்த ஸ்டாண்டை. திரு மணிகண்டனுடைய கோணத்துக்கு திரு மணிகண்டன் அதில் ஏன் மௌனமாக கடந்து போகிறாரு அப்படின்ற ஒன்றும் டிடிவி வந்து ஒரு சுருதி ஏறி பேசுறது மாதிரி தெரியுது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். கூட லட்சக்கணக்கான பேர் பார்க்குற சன் நியூஸ் மூலமாக மரியாதைக்குரிய திமுக தலைவர் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். அண்ணாவை பழித்து பேசியதால் இந்த கூட்டணியே வேண்டான்னு வெற்றி பெற வாய்ப்பு இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை உதறி தள்ளிட்டு பார்த்தீங்கன்னா பாஜக 2024 பாராளுமன்ற தேர்தலில் தனியாக நின்றுச்சு அப்படிங்கிறது ஒரு வருடத்துக்கு முன்பு நிகழ்ந்த வரலாறு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு சண்முகம் அவர்கள் அண்ணா காலத்திலிருந்தே திமுக ஒரு பூர்ஸ்வா கட்சி, சாதி படிமானத்தை தூக்கி பிடிக்கும் கட்சி அப்படின்னு பேரறிஞர் அண்ணா சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு நமக்கெல்லாம் உபதேசம் பண்ண பேரறிஞர் அண்ணா அவர்களை இழித்து பழித்து கேவலப்படுத்தி பேசுறதுக்கு கூட்டணி கேவலம் ஒன்றும் இல்லை சார். சிபிஎம் வந்து திமுகவோட கூட்டணியில் இருந்தப்பவும் சரி அதிமுகவோட கூட்டணியில் இருந்தப்பவும் அவங்களுடைய மதிப்பீடு காங்கிரஸ், பிஜேபி, திமுக, அதிமுக எல்லா கட்சியும் பூர்ஸ்வா கட்சிகள், முதலாளித்துவ கட்சிகள் அப்படின்றது அவங்களுடைய கொள்கை நிலை. அவங்க இன்னைக்கு புதுசா பேசல. அதை ஏடிஎம்கேவோட ஜெயலலிதா அவர்களோட கூட்டணி வைக்கும் போதும் அவர்கள் அந்த கோணத்தை தான் சொன்னாங்க. எங்க ஆதாரத்தை காட்டுங்க. ஜெயலலிதாவோட ஆதாரம் என்ன சார்? லட்சம் அவங்களுடைய கட்சி அறிக்கைகள் எல்லாத்துலயுமே இருக்கு சார். அவங்க கட்சி அறிக்கையில எல்லாத்துலயுமே இருக்கு. அவங்க என்ன அதிமுக என்ன கம்யூனிஸ்ட் கட்சி நான் சொன்னாங்க, சோசியலிச கட்சி நான் சொன்னாங்க, புரட்சிகர கட்சி நான் சொன்னாங்க. அவர்கள் பார்வையில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி எல்லாமே பூர்ஸ்வா கட்சி. அதை அவர் சொல்றார். அது கொள்கை நிலை அவங்களுக்கு. அதை திமுக மறுக்கும். பாட்டாளிகளுக்கு நீங்க பண்ணதை விட நாங்க அதிகம் பண்ணியிருக்கோம். நீங்க பேசுற பொது உடைமையோட நாங்க திராவிட இயக்கம் பேசின பொது உடைமை சிந்தனையும் அதனால் ஏற்பட்ட பலன்களும் தமிழ்நாட்டில் கண்கூடா பார்த்துருக்கிறோம் அப்படின்னு அவங்க மறுப்பாங்க. இது வந்து கொள்கை சித்தாந்த சண்டை. நம்ம இன்னைக்குள்ள பிரச்சனைக்கு வந்துருவோம். முடிச்சிட்டீங்களா குணா? நான் 2 வார்த்தை பேசினேன். 25 AK-47 மேல சுடுறீங்க. என்ன விஷயம்? அண்ணாவை சண்முகம் இழிவுபடுத்தல. அண்ணாவை இழிவுபடுத்தினார்ன்ற கூட்டம் நான் மறுக்கிறேன். அவர் அப்படி இழிவுபடுத்தல சார். சரிங்க, ஒரு வார்த்தை விட்டுருங்க. நான் என்னுடைய கருத்தை பேச அனுமதிங்க. நம்ம அண்ணன் மார்க்சிஸ்ட் அண்ணன் உட்காந்துருக்காரு. அவரை விட நீங்க அதிகமா ஆதங்கப்படுறீங்களே. அதிமுகவோட கூட்டணியில உட்காந்துக்கிட்டு அதிமுக ஒரு பூர்ஸ்வா கட்சினா ஜெயலலிதா காலத்தில் என்ன நடந்திருக்குங்கிறது பார்க்குற தமிழ் மக்களுக்கு தெரியும். அப்போ நாங்கள் ஒரு பூர்ஸ்வா கட்சி தான். பேரறிஞர் அண்ணா காலம் தொட்டே நாங்கள் திமுக ஒரு பூர்ஸ்வா ஏன் மறுத்து சொல்லலை? இன்னைக்கு வரைக்கும் ஏன் திமுக தலைவர்கள் யாரும் நாங்க பூர்ஸ்வா கட்சியில உங்களோட நீங்க சொன்ன மாதிரி நாங்க திமுக இருக்கு, நீங்க ஏன் திமுக ஏத்துக்கல? யாரும் மறுக்கல. ஏன் மறுக்கல? அண்ணாவை தீவிரமா உயர்த்தி பிடிக்கிற கட்சி திமுக தாங்க. திமுகவுக்கு எதிராக நீங்க ஏன் பேசுறீங்க? நீங்க திமுக தான் ஆதரிக்கணும். ஆரம்பிச்ச கட்சி திமுக தானே. அப்புறம் ஏன் திமுகவுக்கு எதிராக நீங்க பேசுறீங்க? முதல்ல இந்த பஞ்சாயத்து அண்ணாவை பத்தி பேசணும்னு ஐயா மதிமாறன் உங்களுக்குன்னு ஒரு நேரம் நீங்க திமுகவை தான் ஆதரிக்கணும் சொல்றேன்னா, அப்ப திமுகவுக்கு எதிராக பேசிக்கிட்டு நீங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அண்ணாவை நீங்க தான் உண்மையை ஆதரிக்கிற மாதிரி தோற்றத்தை உண்டாக்குறீங்க பாருங்க. அந்த நாடகம் வேணாங்கிறேன். இப்ப நெறியாளர் திமுக இப்ப நீங்க நெறியாளரா மாறிட்டீங்க இல்ல ஐயா? நீங்க உங்க ரவுண்ட் வரப்ப பேசுங்க. ஏன்னா சண்முகம் பேசுற யாத்ஸ்டிக் வச்சா கேரளால நடக்கிற பினராயி விஜயன் கவர்மெண்ட் கூட கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் இல்ல, அது புரட்சிகர கவர்மெண்ட் இல்ல, அதுவும் ஒரு பூர்ஸ்வா கவர்மெண்ட் தான். அவங்க அளவுகோல்ல இன்னைக்கு இருக்கிற அளவுகோல் எடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு முதலாளித்துவ அரசு தான். நம்ம அண்ணன் சொல்ல கனகராஜன் சண்முகம் அதை சொல்றாரா இல்லையான்னு நாளைக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்க கேக்குற கேள்வி வந்து நேயர்கள் கேட்பாங்க. கனகராஜன் இன்னும் இதுக்கு வருவோம். ஐயா கனகராஜன் கம்யூனிஸ்ட் ஆள்ற கேரளாவில் பூர்ஸ்வா ஆட்சி தான் நடக்குதுன்னு ஒத்துக்க சொல்லுங்க. நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். மதிவாரன் கொஞ்ச நேரம் அவர் எடுத்துக்கிட்டாரு. அதானி முதலீட்டோட துறைமுகம் நடக்குது சார். அந்த ஃபங்க்ஷனுக்கு அவர் தான் சார் போறாரு. பினராயி விஜயன் தான் சார் போய் திறந்து வைக்கிறாரு. அந்த நில ஆர்ஜிதம் பண்ணி தரதுல இருந்து அந்த முதலீட்டை வரவேற்கிறது வரலையும் அந்த கட்சி அந்த நிலைப்பாடு தான் சார் எடுத்திருக்கு. அந்த அரசு அந்த நிலைப்பாடு தான் எடுத்திருக்கு. அது என்ன புரட்சிகர அரசு நான் சொல்ல போறாரு சண்முகம். அருமையா சொல்றீங்க. அதானியோட முதலீட்டுல ஆரம்பிச்ச துறைமுகம் நல்ல சேம் சைடு கோல் போடுறீங்க. விஷயத்துக்கு வரங்க. சேம் சைடுலாம் ஒண்ணு இல்லங்க, ஃபேக்ட் சொல்றேன். இல்ல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? விழிஞான் துறைமுகம் அதானி துறைமுகம் தானே. தேசம்
சார் மோடியும் பினராயி விஜயனும் சேர்ந்து தானே சார் திறந்து வச்சாங்க. அதுல என்ன வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? சேம் சைடு கோல் என்ன இருக்கு? தட்ஸ் a fact. அந்த விமர்சனத்துக்கு சிபிஎம் பதில் சொல்லிட்டு தான் இருக்கு. இங்க ஒரு வேஷம் சார், என்னால பேசவே முடியல சார். என்ன சார் குறுக்கிட்டீங்கன்னா எப்படி சார் வெளியில இருந்து பேச முடியும்? வார்த்தைக்கு நீங்க ஏன் சார் இப்படி குறிக்கிறீங்க இன்னைக்கு? அதாவது சார் கோயம்புத்தூருக்கு இந்தாண்ட வந்தா ஒரு கொள்கை, அந்தாண்ட போனா ஒரு இதுங்கிறது நல்லா அருமையா எடுத்து சொன்னீங்க. கம்யூனிஸ்ட் கனகராஜனுக்கு அதிமுக மேல அன்னைக்கு கல்யாண சுந்தரம் அக்கறைப்பட்ட மாதிரி இவ்வளோ அக்கறைப்படுறாரு. நான் என்ன சொல்றேன்னா, தயவு செஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சி பெரிய அளவில் உழைச்சிட்டீங்க, ஓய்வு பெற்று அதிமுகவுக்கு ஆலோசகராக வாங்க. அதிமுக முழுங்கிடுமா விழுங்கிடுமா, நீங்க ஏங்க அதை பத்தி கவலைப்படுறீங்க? உங்க கூட்டணியை பத்தி நீங்க பாருங்க. அமித்ஷா அவர்கள் தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தினார். அதுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி சில தினங்களுக்கு முன்னால் என் தலைமையில் அதிமுக தனித்து தடி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த விஷயம் முடிஞ்சு போன விஷயம். அதுக்கப்புறம் அமித்ஷா ஏதாவது அதுக்கு ஏதாவது பதில் பேசினாரா? இங்கே நீங்கள் இந்த பக்கம் பார்க்குறீங்களா? உங்கள் பக்கம் பாருங்க சார். இவர் போய் நம்ம காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை போய் டாக்டர் ராமதாஸை பார்த்துட்டு வந்ததுக்கு சிறுத்தைகள் அங்கே உருமுறாங்களா? ஒரு கூட்டணியில் இருந்துட்டு போய் எதுக்கு அவரை பார்த்தீங்கன்னா, அவரை பார்த்துட்டு வெளியே வந்தோடனே அவர் டாக்டர் ராமதாஸ் என்னங்கிறாரு, நான் இன்னமும் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கேங்கிறார். அன்புமணி ஏற்கனவே அறிவிச்சிட்டார். அவங்க குடும்ப சண்டை முடிந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க சேர போறாங்க. இங்க நீங்க போய் செல்வ பெருந்தகை பார்த்ததுக்கு உங்க கட்சியிலே முட்டல் மோதல். திருமாவளவன் என்ன ஆகுறாருன்னா, நான் டீயும் வடையும் சாப்பிடுற ஆள் இல்லை, தேவைப்பட்டா 234 தொகுதியில நாங்கள் வேட்பாளர் நிறுத்துவோம், நான் யாருக்கும் அடிமை இல்லை, அதிமுக பக்கம் கூட போவோம், அங்கே பாஜக இருக்குதுன்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறாரு. அவர் சண்முக ஐயா நேற்று சொன்னதை பற்றி உங்களுக்கு சொன்னேன். உத்தரப்பிரதேசத்தை நினைவுபடுத்துகிறது திமுக ஆட்சி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவ்வளவு நீங்க பேசிக்கிட்டு தூங்கி எந்திரிச்சா உங்களுக்கு அக்டோபஸ் பாஜக முழுங்கிவிடும் அதிமுகவை. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்க கூட்டணியை பாருங்க. உங்க எதிர்கூட்டணியை பாஜக முழுங்க போதுன்னா அது வீக்கா இருக்குது. அப்ப நீங்க கொண்டாடணுமே. நீங்க ஏன் புலம்புறீங்க? இந்த முதலை கண்ணீர் உங்களை யார் வடிக்க சொல்றா? இதுல கசாப்பு கடையில வேலை செஞ்சுக்கிட்டு சமரச சன்மார்க்க சங்க ராமலிங்க வள்ளலார் தத்துவம் உங்களை யார் சார் சொல்ல சொன்னா? அது அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் உள்ள பிரச்சனை. நீங்க தினகரனை பத்தி கேட்டீங்க. தினகரன் என்ன சொன்னாருன்னு அந்த பேட்டி இப்ப சன் டிவியில் நானும் தான் பார்த்தேன். மத்தியில் பாஜக தனித்து ஆட்சி அதாவது பெரும்பான்மை பெற்றாலும் கூட்டணியை சேர்த்துக்கிட்ட மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு வாய்ப்பு வரும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்படியே உங்க திமுக கொள்கையை நினைவுபடுத்துறேங்க. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி தான் தினகரனுக்கு பதில். அவங்க வந்து பாஜக கூட்டணியில் உள்கூட்டணியில் சீட்டு வாங்கி போட்டியிட போறாரு. அவர் கருத்து வந்து பெருசா அதை வச்சு விவாதம் பண்ற அளவுக்கு ஒரு கருத்து கிடையாது அப்படின்னு சொல்றேன். அதிமுக கூட்டணியில் எந்தவித பிரச்சனையும் கிடையாதுங்க. காங்கிரஸ் முதல்ல எமர்ஜென்சி காலத்துக்கு அப்புறம் அதுக்கு எமர்ஜென்சின்னு கொண்டு வந்து நாட்டை சீரழிச்சது ஒன்று. கம்யூனிஸ்ட் கேரள அரசாங்கத்தான் முதல்ல கழிச்சாங்க. தமிழ்நாட்டை 2 முறை கழிச்சாங்க. இதெல்லாம் மறந்து போய் ஒற்றை புள்ளி மோடியை தூக்கி எறியணும் அப்படின்னு கூட்டணி வைக்கிறப்ப திராவிட மாடல் அரபிக்கடல்ல தூக்கி எறியணும். திரு மணிகண்டன், எமர்ஜென்சியை சிபிஎம் எதிர்த்தாங்க, கேரள அரசு எதிர்த்து, தமிழ்நாட்டில் அன்னைக்கு ஆட்சியில் இருந்த கலைஞர் கருணாநிதி எதிர்த்தாரு, திமுக எதிர்த்துச்சு. எமர்ஜென்சியில அதிமுக என்ன நிலை எடுத்தது சார்? அதிமுக என்ன நிலை? எமர்ஜென்சி பத்தி அவங்க ஒண்ணு எந்த கருத்து சொல்ல. திமுக மாதிரி அப்ப ஒண்ணு பேசிட்டு எமர்ஜென்சி முடிஞ்ச உடனே ஆதரிச்சாங்களா எதிர்த்தாங்களா? நெருக்கடி நிலையை மகளே வருக ஒரு சர்வாதிகாரம் இருண்ட காலம் அப்படின்னு சொல்ற ஒண்ணு எமர்ஜென்சியை எதிர்த்தாங்களா ஆதரிச்சாங்களா? எமர்ஜென்சி அதிமுக எதிர்த்தது. ஆனா திமுக மாதிரி ஒண்ணும் இது போடல. அப்ப ஒரு வேஷம் போட்டு முடிச்ச உடனே உனக்கு 118 இந்திரா எங்க சார் எதிர்த்தாரு? எம்ஜிஆர் எங்க எமர்ஜென்சியை ஏடிஎம்கே எதிர்த்தது சுவடே இல்லையே, வரலாறே இல்லையே. இந்திரா காந்தி செய்தது தவறு, நெருக்கடி நிலை பிரகடனம் தவறு எம்ஜிஆர் சொல்லியிருக்காரா என்ன? டாக்டர் ஹெச்பி கண்டே எழுதின புத்தகத்துல அவசர நிலை எப்படி அதிமுக ஏத்துது அப்படின்னு தெளிவா இருக்கிற. தயவு செஞ்சு போய் பாருங்க. அப்ப நாங்க எமர்ஜென்சின்னு ஒரு விஷயம் இல்லன்னு சொன்னா அதிமுகங்கற கட்சியை உருவாக்கிட்டாங்க. 118 சீட் கலைஞர் எமர்ஜென்சி ஏத்துனால தான் ஆட்சி விட்டு நீக்கப்பட்டார். அதன் காரணமாக அதிமுக மாநில சுயாட்சி கொண்டு போய் அடமான வச்ச ஒரு கருணாநிதி.
எமர்ஜென்சியை ஏற்றதுனால தான். இன்னும் சொல்ல போனால் எமர்ஜென்சியை நான் எதிர்க்கல, எமர்ஜென்சி குறித்து எந்த கருத்தும் சொல்லாமல் இருந்திருந்தாருன்னா கலைஞர் ஆட்சி கலைக்கப்பட்டிருக்காது. எமர்ஜென்சியின் குழந்தை தான் அதிமுக. எமர்ஜென்சி ஆதரித்ததனால தான் அதிமுக லைம்லைட்ல அன்னைக்கு இந்திரா காந்தி கொண்டாந்தாங்க. எமர்ஜென்சி வேறு, அதிமுக வேற இல்ல. எமர்ஜென்சியின் தமிழ்நாட்டின் குழந்தை தான் எம்ஜிஆர் மற்றும் அதிமுக. வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு தயவுசெய்து நீங்க விவாதத்துல பேச வரும்போது கம்யூனிஸ்ட் கட்சி வரலாறு, திமுக வரலாறு தப்பா சொல்றீங்க. அதிமுக வரலாறே தப்பா சொல்றீங்க. நீங்க அதிமுக வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுங்க. உங்க கட்சி வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. சரி மதி, இந்த கருத்து சொல்லுங்க. திமுக கூட்டணியில தான் முரண்கள் அதிகம், நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. சண்முகம் ஒண்ணு பேசுறாரு, திருமாவளவன் ஒண்ணு சொல்றாரு, மற்றவர்கள் சொல்லக்கூடிய கருத்து. காங்கிரஸ் வந்து போய் செல்வ பெருந்தகை ராமதாஸை பார்க்குறாரு. ஏராளமான குழப்பங்கள் அங்கே இருக்கு. ஆனால் நீங்க வந்து திமுக குழப்பங்களை மறைத்து விட்டு பேசாமல் அதிமுக பிஜேபி வீக்கா இருக்கு, அவங்களுக்குள்ள இருக்கிற முரண்களை பேசுறீங்க, கூட்டணி சேர்ந்தாலே அவங்க கபலீகரம் பண்ணிடுவாங்கன்னு ஆதங்கப்படுறீங்களேன்றாரு. இது அவங்க சொல்றதுக்கு ஒரு வேடிக்கை. இந்த கூட்டணி 19லேருந்து இருக்குதுங்க, இன்னைக்கு நேரத்துக்கு வந்ததில்லை. 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் இருந்து ஒரு நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் வந்து சட்டசபை தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், அதுக்கப்புறம் இன்னொரு நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் இந்த கூட்டணி வெற்றிகரமாக இயங்கி போய்கிட்டே இருக்கும்போது இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இதில் குழப்பம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்கிறது என்னன்னா, இந்த கூட்டணி ஏதாவது கலைச்சி விட முடியுமா? அதுலேருந்து யாராவது இந்த பக்கம் வருவாங்களா? அல்லது விஜய் தனியாக நின்றாருன்னா அந்த கூட்டணிக்கு 2 பேர் இழுத்து விட்டுற முடியுமாங்கிறதுல பாஜகவோட இந்த அவங்களோட இந்த பக்கத்தில் இந்த மாறி அவங்க பேசுவதுக்கு காரணம்ங்கிறதுனா இந்த கூட்டணி பலவீனப்படுத்த முடியாங்கிறதுக்காக இந்த அவதூறுகளை சொல்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வந்து பிரச்சார பயணத்தை துவக்கியிருக்கிறார். அவருக்கு துவக்கியிருப்பதற்கு காரணமாக என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சி மிக மோசமாக இருக்குது, இதை அப்புறப்படுத்தியே தீருவேன், நான் மக்களோட இருக்கிறேன்னு அவர் சொல்கிறார். யார்? மக்களோட முதலமைச்சராக இருக்கும்போதே அவர் மக்களோட இல்லை, இவரோட போலீஸ் மக்களை சுட்டுக் கொள்ளும் போது டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னவர் நான் இன்னைக்கு மக்களோட இருக்கிறேன்னு கதையை சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பிரச்சாரத்துக்கு போங்க, உங்களுக்கு நேர்மை இருந்ததுடா, குறைந்தபட்சம் நாணயம் இருந்தா நீங்க திமுக ஆட்சியில் போட்ட நலத்திட்டங்கள் எதுவும் சரியில்லை, மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் சரியில்லை, பெண்களுக்கு கொடுக்குற இலவச அந்த கட்டணமில்லா பேருந்து சரியில்லை, குழந்தைகளுக்கு கொடுக்குற காலை உணவு திட்டம் சரியில்லை, எந்த நலத்திட்டமும் சரியில்லைன்னு மக்கள் மத்தியில் போய் உங்களால் பேச முடியுமா? இன்னைக்கு வரைக்கும் நீங்க பேசியிருக்கீங்களா? உங்களால் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. திமுக அரசு சரியில்லைன்னு சொன்னா அது போட்ட நலத்திட்டங்கள் சரியில்லைன்னு சொல்லணும்ல. நீங்க எந்த பாஜகவாகட்டும் அல்லது வந்து அதிமுக ஆகட்டும் அல்லது நடிகர் விஜய் ஆகட்டும், யாராவது ஒரே ஒரு திமுக கொண்டு வந்த நலத்திட்டங்கள் குறித்து ஒரு வார்த்தை அவங்களால் தவறாக பேச முடியுதா? பேச முடியாது. ஏன்னா நலத்திட்டங்கள் அவ்வளவு சிறப்பாக மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றிருக்குது, அவ்வளவு செல்வாக்கு பெற்றிருக்குது. இவங்க நலத்திட்டங்கள் திமுக திட்டங்கிற பேர்ல திமுக அரசின் தளபதி அரசின் நலத்திட்டங்களை, தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் நலத்திட்டங்களை குறித்து இவங்க பேசுறாங்கன்னா இவங்க மக்கள் இவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற பயம் இருக்கு பாருங்க, அந்த பயம் தான் இவங்க திருப்பி ஓட சொல்லுது, கூட்டணி குறித்து பேச சொல்லுது. அப்ப என்ன பண்றாங்க இவங்க? என்ன சொல்றாங்க? திமுக அரசு என்ன பேசுறாங்கன்னா, இல்லாததை சிருஷ்டிக்கிறாங்க. நலத்திட்டங்கள் பத்தி ஒண்ணு பேசுறதுக்கு தைரியம் கிடையாது, பேசுறவங்க கதை முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இல்லாததை இவங்க சொல்றாங்க. இங்க வந்து பாலியல் வன்முறை அதிகமாயிடுச்சு, இங்க திருட்டு அதிகமாயிடுச்சு, கொள்ளை அதிகமாயிடுச்சு, இதை சொல்லிடுறேன், கொள்ளை அதிகமாயிடுச்சுன்னு சொல்றாங்க. இருக்குது, பாலியல் குற்றம் நடக்குது, கொள்ளை நடக்குது. இந்த கொள்ளை நடத்துறத போலீஸ் வன்முறை நடந்திருக்குது. இந்த போலீஸ் வன்முறை கூட அரசு நியாயப்படுத்துதா? நாங்க எங்க போலீஸ்னு சொல்லி நியாயப்படுத்துதா? அது என்ன கண்டிக்குது. அது போக அது மட்டும் இல்ல, இவங்க விசாரணை சொல்றாங்கல்ல, எந்த விசாரணைக்கு முன்னாலும் இவங்க சொல்ற பாலியல் வன்முறை, இவங்க சொல்ற கொள்ளையெல்லாம் விசாரிச்சா யாருன்னு பார்த்தா அவங்க பாஜக காரரா இருக்கிறாங்க, இல்ல அதிமுக இருக்கிறாங்க. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, போலியா ஒரு விஷயத்தை சிருஷ்டிச்சு அதை திமுக சொல்லும் போது அந்த வலையில இவங்களே போய் சிக்கிறாங்க, இவங்களே போய் மாட்டிக்கிறாங்க. அவங்க சொல்வது பொதுவா ஒரு ஆட்சி ஆளுங்கட்சி தேர்தலை சந்திக்கும் போது அதனுடைய சாதனைகளை சொல்லும், என்னென்ன நலத்திட்டங்களை செய்தோம், இத்தனை கோடி பேர் பயனடைஞ்சாங்க அப்படின்னு ஒரு ஆட்சியின் சாதனைகளை நன்மைகளை விளக்குறது ஆளுங்கட்சி செய்யும். எதிர்க்கட்சி ஆட்சியின் குறைகளை சொல்லும், நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளில் எதை நிறைவேற்றலன்னு சொல்லணும், ஆட்சியின் தவறுகளை சொல்லும். இப்போ அந்த பார்ட்டுக்கு ஏடிஎம்கே தயாராகி மக்களை சந்திக்க போறாங்க. அது குறைகளை சொல்றது தான் நான் சொல்றேன். இது வரைக்கும் போட்டிருக்க நலத்திட்டங்களை நீங்கள் நிறைவேற்றலன்னு சொல்றீங்களே, எந்த நலத்திட்டத்தையும் நிறைவேற்றலைங்கிறது அவங்களுக்கு பிரதான குறையா இருக்குது. ஆனால் நிறைவேற்றிருக்கிற நலத்திட்டங்கள் மக்கள் மத்தியில் பயனாளராக இருக்கிறாங்கல்ல, அந்த நலத்திட்டங்கள் குறித்து உங்க கருத்து என்ன?
அது சரியில்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமான்னு கேட்குறேன். ஏன்னா அது செல்வாக்கு பெற்றிருக்குது. இந்த திமுக அரசு அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் பெரும்பான்மையை நிறைவேற்றியிருக்கிறாங்க. அது மக்கள் பயனாளராக மாறி இருக்கிறாங்க. மக்கள் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறாங்கங்கிற பதட்டம் இவங்க கிட்ட மாறி 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 குழப்பமாகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, எடப்பாடி பழனிசாமி ஒருத்தர் தான் இன்றைக்கி செல்வாக்கா பாஜகவுக்கு கிடைச்சிருக்கிறாங்க. எப்படியாவது எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுக கூட்டணியை வச்சுக்கிட்டு நம்ம ஏதாவது வண்டி ஓட்டலாங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, முதலமைச்சர் அங்கே அந்த கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சார பயணம் துவங்குற போது அமித்ஷா வந்து அறிவிச்சிருக்கிறது என்ன, ஒன்றிய அரசு என்ன அறிவிச்சிருக்குன்னா Z+ பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மறைமுகமாக முதலமைச்சருக்கு கொடுக்குற பாதுகாப்பு. அது ஒரு முதலமைச்சர் கொடுக்குற பாதுகாப்பை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்குறாங்க. அப்படின்னா நீங்கள் தான் முதலமைச்சர், உங்களுக்கு முதலமைச்சர் மாதிரி நாங்கள் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி தான் அவரை இன்னைக்கு வண்டியில் ஏற்றி அமைச்சிருக்கிறாங்க. எவ்வளோ தூரம் எப்பவும் சொல்கிறேன், நான் மிகைப்படுத்தப்பட்டு சொல்லலை, நான் பயனாளராக இருக்கிற மக்களின் சார்பாக நின்று பேசுகிறேன். திமுக காரரை கூட நான் பேசுகிறேன், திமுக ஆதரவாளர் கூட பேசலை. பயன்பெறுகிற மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த பயன்பெறுகிற மக்கள் சொன்னதை நான் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி ஆகுது. இல்லைன்னா அந்த மக்கள் திமுக காரர்களாக இருக்கிறவங்களும் திமுக அல்லாதவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால தான் இவங்க பதட்டப்படுறாங்க. இவங்க எவ்வளோ தூரம் இன்னைக்கு பிரச்சார பயணத்தை ஆரம்பித்து இந்த வண்டியில் கிளம்பி எவ்வளோ தூரம் போனாலும் எடப்பாடி பழனிசாமியோட வண்டி வெற்றி வாகனமாக போகாது. அது வின்னர் படத்தில் வர வடிவேல் வண்டி மாதிரி தான் நிற்க முட்டு செந்தில். திரு மணிகண்டன் குறுக்கிட்டீங்க. ஒன்றும் இல்லைங்க, மதிமாறன் வந்து தாமு ஏசா அப்படிங்கிற கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும். தயவு செஞ்சு உண்மையான அடையாளத்தோட பேசுங்க சார். அவங்களை ஏற்கனவே என் மேல கம்யூனிஸ்ட் ஆதரவாளர் யாருக்கும் தெரியாது கிடையாதுங்க. பேசுங்க சார். இல்ல நான் என்ன கேக்குறேன், நாட்டுக்கு மோடி கூட ஒரு பத்திரிகை கொடுப்பாங்க, அழைப்பு எனக்கு கொடுக்க மாட்டாங்க, தெரிஞ்சு வச்சீங்க. ஐயா ஐயா அனுமதிச்சார். தயவு செஞ்சு நீங்க ஒரு கம்யூனிஸ்ட் ஆதரவாளர் தெரியாம போயிட்டு கூட உள்ள சேர்க்க மாட்டாங்க. வெளிப்படையா பேசுங்க. நான் இப்ப நாட்டுக்கு மோடி ஸ்டேட்டுக்கு எடப்பாடின்னு பேசுறேன்ல, நான் என்ன முகமூடி போட்டுட்டு வந்தா பேசுறேன்? நான் கூட்டணி இல்லாத காலத்திலே நாட்டுக்கு மோடி ஸ்டேட்டுக்கு எடப்பாடின்னு பேசுனவன் இல்ல. இப்போ சொன்னாருங்களே, ஜாபர் சாதிக் சர்வதேச போதை கடத்தல் மன்ன என்ன அதிமுக பொறுப்புல இருந்தாருங்களா? ஞானசேகரன் அப்படின்னு அண்ணா பல்கலைக்கழக மாணவியை வந்து சீரழிச்சானே அவன் பார்த்தீங்கன்னா என்ன பாஜகவில் உறுப்பினராக இருக்கானா? திருப்பூரை பற்றி ஐயா பேசுறாரு கனகராஜ் ஐயா, நீங்க அப்படியே பரந்தூரை மறந்து போயிடுறீங்களாங்கய்யா. வேங்கை வயலுங்கிற தேசிய அவலம் அதை பத்தி வாயே துறக்க மாட்டேங்கிறீங்களே. விஜய கூட்டத்துக்கு பரந்தூர் வேணான்றதுதான் ஏடிஎம்கே பிஜேபியோட ஸ்டாண்டா சார்? திரு மணிகண்டன், பரந்தூர்ல விமான நிலையம் வரக்கூடாதுன்றதுதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ற ஸ்டாண்டா? அப்படி அவங்க சொன்ன மாதிரி தெரியல எனக்கு. ஐயா எதிர்கட்சியா இருக்கிறப்ப 8 வழிச்சாலை திமுக என்ன சொல்லி ஏத்துச்சுங்க? இப்ப சேலம் ஏர்போர்ட் ஏடிஎம்கே பிஜேபி பரந்தூர் ஏர்போர்ட் திட்டத்தை புதிய விமான நிலையத்தை எதிர்க்கிறாங்களா ஆதரிக்கிறாங்களான்னு கேட்டேன். அதுதாங்க நான் சொன்னேன். போன முறை அதிமுக ஆட்சியில் இருந்தப்ப 8 வழிச்சாலை எடுத்து எப்படி வீரியமா போராடினாங்க. இப்ப அந்த திமுக அந்த 8 வழிச்சாலையை ஆதரிக்குதா எதுக்குதான் கேட்கிறேன். அவ்வளவுதான் என்னோட கேள்வி. என்னோட கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா நான் நீங்க கேட்ட கேள்விக்கு 8 வழிச்சாலை நடைமுறையிலே இல்லையே, ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதா பேச்சுக்கே இல்ல. 8 வழிச்சாலை குறித்தான பேச்சே கிடையாது. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி தான் 8 வழிச்சாலை கொண்டு வரதுக்கு பயன்பட்டாரு, அதுக்காக மெனக்கட்டாரு. இந்த ஆட்சியில் அதை பத்தி பேச்சே இல்லையேங்க. அதை பத்தி ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதா கருத்துக்கே அவசியம் இல்லையே. அதே மாதிரி பரந்தூருங்கிறது இன்னும் ஒண்ணுமே நடக்கலைங்க. அதை பத்தி இப்ப சொல்றதுக்கு ஒண்ணுமே கருத்து இல்லை. இப்போ உங்களுக்கு எனக்கு 1-2 நடக்கலைங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு பேச அனுமதிங்க. சந்தி சிரிக்கிற சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு போதை மருந்து புழக்கம், விலைப்பட்டியல் போல தினமும் நாளிதழில் வர்ற கொலைப்பட்டியல், பட்டியலில் மக்கள் மேலும் தொடர்ந்து கொடும் தாக்குதல், அடித்தே 25 பேர் இதுவரை கொண்டிருக்கிற திராவிட போலீஸ், வேங்கை வயல் தேசிய அவலம், பரந்தூர் பயங்கரம், விவசாயி மீது குண்டர் சட்டம், பெண் போலீஸ் மீது பாலியல் சீண்டல், படிக்கும் மாணவியை பாலியல் கொடுமை செய்த திமுக பிரமுகர், டிஜிபியோடு டின்னர் சாப்பிட்டு சர்வதேச போதை கடத்தல் மன்ன, 50 இடத்துல ஒரு மனிதனை துண்டு துண்டா அடிச்சு முந்தா நாள் தான் கொண்டாங்க, ரத்த கோட காயல. இவ்வளவு நடக்குதான். ஆனா பாத்தீங்கன்னா பாலும் தேனும் அப்படி பாயுது. எடப்பாடி பழனிசாமி எதை சொல்லி பிரச்சாரம் பண்ணுவார்? இதை தான் சொல்லி பிரச்சாரம் பண்ணுவார். திராவிட மாடல் ஆட்சியுடைய இந்த 4 வருஷ ஃபெயிலியரை, திராவிடத்தை ஊத்துனாங்களே இருண்ட தமிழகத்தை மீட்க போறார் எடப்பாடி பழனிசாமி. மக்கள் உங்களுக்கு என்ன இதை கொடுக்க போறாங்க? கூட இருக்கிறதுக்கு நீங்க என்ன தண்டனை அனுபவிக்க போறீங்க அப்படின்னு 2026 தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு பாருங்க. இல்லை, இப்போ திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணுறது இருக்கட்டும். முதல்ல வந்து அந்த கூட்டணிங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கு இன்னும் முடிவு வரல. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் மத்திய அரசு வந்து கீழடி அகலாய்வுகள் பிரச்சனையாக இருக்கட்டும், இப்போ மும்மொழி கொள்கை அப்படிங்கிற பிரச்சனைக்கு வந்து
பாஜக வந்து ஒரு கையெழுத்து இயக்க ஆரம்பித்தாங்க. இந்தி வேணும், மும்மொழி கொள்கையை நாங்கள் ஆதரிக்கிறோம், எங்களுடைய குழந்தைகள் வந்து இந்தி படிக்கிறதுக்கு கண்டிப்பாக படிக்கணும்னு சொல்லிட்டு பிஸ்கட்லாம் கொடுத்துட்டுலாம் வந்து இந்தி திணிப்புக்கு ஆதரவாக வந்து கையெழுத்து இயக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதிமுக கூட்டணியை ஆரம்பித்ததுக்கு பிறகு அந்த கையெழுத்து இயக்கங்கிறத இடையில விட்டுட்டாங்க. கீழடி அகலாய்வுகள் அப்படின்னு நடத்திட்டீங்க. மகாராஷ்டிராலே விட்டாங்க சார் இந்திய. ஆமாம், அதுக்கு எதிர்ப்பு வந்ததுக்கு பிறகு தானே உத்தவ் தாக்கரேவும் நவநிர்மான் சேராவும் சேர்ந்து பேரணி நடத்துறதுக்கு பிறகு தானே பின்வாங்கக்கூடிய ஒரு நிலைமை வந்தது. அப்போ இங்கே வந்து ஒரு திராவிட இயக்கத்துடைய அடிப்படைங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, இந்தி எதிர்ப்புங்கிறதா இருக்கட்டும் அல்லது வந்து இடஒதுக்கீடு ஆதரவாக இருக்கட்டும், இது வந்து பிஜேபி வந்து பின்வாங்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது இல்லையா. இப்போ கீழடி அகலாய்வுகள் எடுத்துங்க. கீழடி அகலாய்வுகள் பிரச்சனைங்கிறது எப்போ ஆரம்பிச்சது? இதே எடப்பாடி பழனிசாமி காலகட்டத்தில் தான் அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து அசாமுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய அகலாய்வு பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போய் மைசூர் அரசு அருங்காட்சியகத்தில் வச்சாங்க. இப்போ மறுபடி வந்து அந்த அறிக்கையை வந்து வெளியிடாமல் இருந்துட்டு இப்போ மறுபடி வந்து அதுக்கு போதுமான ஆதாரங்கள் இல்லைங்கிறப்ப எடப்பாடி பழனிசாமியோட ஸ்டாண்ட் என்ன, அதுக்கு ஏற்று என்ன கருத்து சொல்கிறாருங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தெரியலை. அப்போ வந்து நீங்கள் வந்து கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பிஜேபி விட்டு வெளியில் வரப்போ வந்து அதிமுக என்ன சொன்னது? காங்கிரஸ் பாஜக இரண்டுமே தமிழ்நாட்டை ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சா என்ன விதமான சமாதானத்தை சொல்லுவாங்க? கீழடி அகலவாயாக இருக்கட்டும் அல்லது கல்வி தொடர்பான நிதியை கொடுக்கறதாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக மத்திய பாஜக அரசுங்கிறது தமிழ்நாட்டுக்கு எதிராகத்தான் இருக்குதுங்கிறப்ப இந்த பிரச்சனைகளை எப்படி போய் எடப்பாடி பழனிசாமி வந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் வைப்பாங்க? இப்போ ஒன்றில் வக்பு வாரிய மசோதா எடுத்துங்க. வக்பு வாரிய மசோதாவில் வந்து நாடாளுமன்றத்தில் அதை எதிர்த்து தான் அதிமுக வாக்களித்திருக்கிறது. ஆனால் வக்பு வாரிய மசோதாவை கொண்டு வந்திருக்கிறது பிஜேபி. அப்போ வந்து நீங்கள் வந்து தேர்தல் காலத்தில் போய் எப்படி வந்து நீங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் வாக்கு கேட்பீங்க? குறிப்பாக சிறுபான்மை மக்கள்கிட்ட எப்படி வாக்கு கேட்பீங்க? இதே வந்து ஜெயக்குமார் தான் சொன்னார், வந்து பாஜக கூட்டணியில் இருந்தனால தான் என்னுடைய தொகுதியிலேயே நான் தோற்றேன் அப்படின்னு சொன்னார்னா மறுபடியும் அதுதான் நடக்கும். தமிழ்நாடு முழுக்க சிறுபான்மையுடைய வாக்குகள் அப்படிங்கிறது அதிமுகவுக்கு கிடைக்க போவதில்லை அப்படிங்கிறது இருக்கக்கூடிய சொல். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கடந்த ஜெயலலிதாவுடைய காலகட்டம் வரைக்குமே குறிப்பிட்ட அளவு வரைக்கும் பெண்களுடைய வாக்குங்கிறது அதிமுகவுக்கு போனது. ஆனால் இப்போ நீங்கள் மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும் அல்லது புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், இதன் மூலமாக ஒரு கணிசமான பெண்களுடைய வாக்கு திமுகவுக்கு வந்திருக்கிறது. அதே போல் அருந்ததியுடைய வாக்குகளாக இருக்கட்டும், சிறுபான்மையுடைய வாக்குகளாக இருக்கட்டும், தலித்துடைய வாக்குகளாக இருக்கட்டும், இதெல்லாமே திமுகவுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதிமுக இதை எப்படி சரி செய்யும்? அதிமுகவுக்கு அதனுடைய வாக்குங்கிறது என்ன வரப்போகிறது? இப்போ வந்து முருகபக்தர்கள் மாநாட்டில் போய் இவங்க போய் கலந்துக்கிறாங்க அப்படின்னா எதிர்ப்பு வந்த உடனே பின்வாங்கக்கூடிய ஒரு சூழலில் தானே அதிமுக இருக்கிறது. இல்லை இதுதான் எங்களுடைய கொள்கை, இந்துத்துவாதை நாங்கள் ஏற்றுக்கணும், பிஜேபி கூட்டத்தில் தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் பின்வாங்க வேண்டிய எந்த அவசியமே அதிமுகவுக்கு இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் கூட்டணி ஆரம்பித்து முதல்ல தொடக்க நிலையிலேயே அதிமுக பாஜகவுக்கு ஒரு எதிர்நிலையில் எடுக்க வேண்டியது. பாஜக என்ன பண்ணுதுன்னா, நாங்கள் வந்து இந்தி திணிப்பு வந்து ஆதரிக்கிறோம், மும்மொழி கொள்கையை ஆதரிக்கணும்னு சொல்லக்கூடிய பாஜகவும் கையெழுத்திக்கத்தை கையில் விடுது. அதே மாதிரி அதிமுகவும் பிஜேபி கூட இருக்கக்கூடிய அதிமுகவும் இந்துத்துவ எதிர்ப்பு, முருகபக்தர் மாநாட்டுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கலந்துக்கிட்டதுக்கு எதிர்ப்பு வந்த உடனே அந்த இந்து முன்னணியை எதிர்த்து இவங்க வந்து அந்த தீர்மானத்தை ஏற்று வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அப்ப இந்த இரண்டு பேருமே இணையக்கூடிய ஒரு கூட்டணி அப்படிங்கிறது ஒரு மக்களுடைய ஒரு ஏற்பை பெற்ற ஒரு கூட்டணியா இல்லை. அப்படிங்கிறப்ப இந்த பிரச்சனையை அதிமுக எப்படி போய் களத்தில் சந்திக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. நீங்க திமுகவை விமர்சிப்பதுங்கிறது வேற, ஆனா அதிமுக மேல பாஜக மேல இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கிறப்ப இதை வந்து எப்படி எடப்பாடி பழனிசாமி சரி செய்வார்? அதை தாண்டி ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும் அல்லது டிடிவி தினகரனாக இருக்கட்டும், அந்த தென் மாவட்டங்களில் அதிமுகவுக்கு சரிந்த வாக்குகள், அதே மாதிரி பார்த்தோம்னா வட மாவட்டங்களில் சரிந்த வாக்குகள், இப்போ வந்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி காலத்தில் கொடுத்தாங்க. அதற்கு பிறகு அது இன்னும் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. அந்த அதிருப்தி வன்னியர்கள் மத்தியில் வட மாவட்டங்களில் இருக்குங்கிறப்ப கடந்த முறை ஒரு குறிப்பிட்ட அளவு வன்னியருடைய வாக்குகளை அதிமுக வாங்கியது, ஆனால் அது முழுமையாக நிறைவேற்றவில்லை. அப்படிங்கிறப்ப தென் மாவட்டங்கள் அதினத்தில் அதிருப்தி இருந்தப்ப இதே ஓ பன்னீர்செல்வம் தான் சொன்னார், இந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடுங்கிறது சும்மா தான் நாங்கள் கொடுத்துருக்கோமே தவிர நாங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை அப்படிங்கிறத தென் மாவட்டங்களில் முக்குளத்தோர்கிட்ட சொன்னார். அப்படி இருக்கக்கூடிய சூழலா இப்போ முக்குளத்தோரையும் அவரால் வந்து சமாதானப்படுத்த முடியவில்லை, வன்னியர்களையும் சமாதானப்படுத்த முடியவில்லை. அப்படிங்கிற சூழல்ல இப்படி இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் இவருடைய எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சாரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு எடுபடுங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படின்னு தான் சொல்ல முடியும். இபிஎஸ் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அமித்ஷாவே கூறிய பிறகு தமிழ்நாடு பாஜக தலைவர்கள் இது குறித்து பேசுவது சரியல்ல என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருப்பது ஆதங்கத்தின் வெளிப்பாடு என்று 62% நேயர்களும் பாஜகவினருக்கான எச்சரிக்கை என 24% பேரும் சர்ச்சைகளுக்கு முடிவு கட்டுவதற்காக இப்படி சொன்னார் என 14% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. நிறைவு பார்வை திரு மணிகண்டன், ஆதங்கம் அப்படின்னு பெருவாரியாக சொல்கிறாங்க, இது சர்ச்சைகளுக்கு முடிவு கட்டுறது அதுக்காக சொன்னார்ன்றதை ரொம்ப குறைவானவங்க தான் பார்க்குறாங்க. உங்கள் நிறைவு பார்வை. இல்லை சார், அதில் நிறையா திமுக ஆதரவாளர்கள் இந்த கருத்து
இந்த ஓட்டெடுப்பில் பங்கு பெற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதல்ல, அதாவது மேலேருந்து அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தமிழக பாஜக தலைவர்கள் யாரும் அப்படி பேசுகிற மாதிரி நான் நினைக்கலைங்க. இவ்வளோ ஆதரவு திமுக இருக்குது அப்படின்னு எனக்கு முன்னாடி பேசின ஒரு அந்த திவாகர் அவர்கள் பேசினார். ஓட்டு கேட்டு வர்றப்ப தகுதி பார்க்கல, நோட்டு கொடுக்குறப்ப மட்டும் தகுதி பார்ப்பியா அப்படின்னு 1000 ரூபா உரிமை தொகை கிடைக்காத கிட்டத்தட்ட 1 கோடி பெண்கள் ஓட்டு யாருக்கு போகும்? தமிழக அரசியலில் இதுவரை ஒரு பிரபலமான சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் அந்த சமுதாயத்திலேருந்து ஒரு தலைவராக உருவாகிருக்கிறாரு. கொத்த அதிமுகவுக்கு வராது சார், ஒத்துக்கிறேன். ஆனஸ்டாக பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறதுனால சிறுபான்மை சமுதாய ஓட்டு அம்மா காலத்திலேயே குறைவுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். இப்போ இன்னைக்கு வைக்கிறாரு ஆப்பு 12-13% அப்படியே பல்காக கஷ்டப்படாமல் வாங்கிட்டு இருந்தீங்களே. கிறிஸ்துவ ஓட்டில் பெரும்பகுதியும் முஸ்லீம் சமுதாய மக்களுடைய ஓட்டிலேயே பெரும்பகுதியும் தனியாக திமுகட்டிருந்து பிரிச்சுட்டு போகிறாரு. இளம் பெண்களுக்கெல்லாம் நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்களே, அந்த இளம் பெண்களில் முக்காவாசி பேர் விஜய் ரசிகராக இருக்காங்க. இதெல்லாம் அந்த பக்கம் செல்லாத ஓட்டா போகுது. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார்னா, இன்னும் 100 ஆண்டுக்கு பேசக்கூடிய சாதனை 10.5% பண்ணிக்கணும். 7.5% உள் ஒதுக்கீடு பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்து நீட் நாடகம் வச்சுக்கிட்டு பிண அரசியல் பண்ணாமல் நீட்டை எதுக்க முடியாது. இந்த அப்படி 7.5 எல்லாம் வெள்ளக்கோட்டை மாட்டு டாக்டர் ஆகுன்னு கிராமப்புற மாணவர்களில் இன்னும் 100 ஆண்டுக்கு எப்படி காமராஜரை பேசுகிறாங்களோ அந்த மாதிரி பேசக்கூடிய சாதனை ஒரு மருத்துவக் கல்லூரி, அத்திக்கடவு அவிநாசி திட்டம், இதில் 1000 கோடி ரூபாய் செலவில் பார்த்தீங்கன்னா கால்நடை பூங்கா, குறைஞ்சபட்ச மினிமம் கேரண்டி, வீட்டை விட்டு வெளியே பத்திரமா போனினா பத்திரமா வீட்டுக்குள்ள வரலான்னு சந்தி சிரிக்காத சட்ட ஒழுங்கு ஆட்சி கொடுத்த வேண்டும் சாமி மீண்டும் சாமி எடப்பாடி பழனிசாமி என்ற மக்கள் வாக்களிக்க போகிறார்கள். நன்றி. நன்றி திரு கனகராஜ். எனக்கு நீங்கள் கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். அவங்கவுங்க இடையிலே பேசிக்கிட்டாங்க. ஒன்று மணிமாறனா மதிமாறனான்னு தெரியாமல் கூட போய் அவசரமாக கூகுளில் தேடி அவர் தாமியக்காசான்னு சொல்கிற அளவுக்கு தான் நம்ம பொங்கலூர் மணிகண்டன் இருக்கார். அதாவது பொங்கலூர் மணிகண்டன் இல்லை, சேலம் மணிகண்டன். ஒன்று மார்க்சிஸ்ட் சேலம் மணிகண்டன் தான் அவர் இருக்கார். என்ன பண்ணுறது? அதாவது ஒரு விஷயம் என்னென்னா, மார்க்சிஸ்ட் கட்சி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு வரவே கூடாதுன்னு சொல்லலை. எங்கள் டாக்குமெண்ட்டை எங்கள் ப்ரோக்ராமை எடுத்து பாருங்கள். நம்பர் 1. ஆனால் இந்த திட்டத்தில் சிபிஎம் போடலை. உம்மன்சாண்டி அரசாங்கம் அதையெல்லாம் முடிவு பண்ணிட்டு போயிடுச்சு. அவங்க நிறுத்தி வச்சாங்க. கோர்ட்டுக்கு போனால் அதானிக்கு ஆதரவாக வரும்னு சொன்னாங்க. எனவே இதை நிறைவேற்றினாங்க. 2. 3வது, எந்த காலத்துலேயும் நீங்கள் எங்களுக்கு ஒரு கிளாஸ் அனாலிசிஸ் இருக்குது. அதை சொன்ன கான்டெக்ஸ்ட்டை எடுத்து வச்சு வேறு இடத்துல வச்சுட்டு ஜெயலலிதா கவர்மெண்ட்டு முதலாளித்துவ அரசாங்கம் அது கட்சி தான் அதிமுக பிராந்திய முதலாளித்துவ கட்சி என்று எங்கள் டாக்குமெண்ட்டில் இருக்குது. நாங்கள் எழுதி வச்சுருக்கோம். அவங்க இருக்கும்போதும் இருந்தது. ஆனால் ஒன்று சொல்ல விரும்புகிறோம், இந்த நாடு சந்திக்கிற மிக முக்கியமான பேரிடர். மணிகண்டன் அவர்களுக்கு எதை பற்றியும் கவலைப்படாமல் வேண்டும் சாமி, அந்த சாமி, இந்த சாமி, பழனிசாமின்னு இருக்கலாம்னு இருக்கலாம். வேண்டாம் சாமி, நீங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு பேரிடரை கொண்டு வராதீங்கன்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு ஜனநாயகத்தின் மீது, மக்கள் ஒற்றுமையின் மீது அக்கறை இருக்கக்கூடிய ஒவ்வொரு. எங்களை பற்றி ஏன் கவலைப்படுறீங்க? உங்களை பற்றி நான் கவலைப்படலைங்க. நீங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு பேரபாயத்தை தூக்கி சுமக்குறீங்க. எந்த ஒரு ஜனநாயக அமைப்பும் இப்படி கேள்விக்குள்ளாக்கப்பட்டால் அது நொறுக்கப்படும் என்றால் அதை பற்றி கேள்வி கேட்க வேண்டிய பொறுப்பு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிற எல்லாத்துக்கும் இருக்குது. பிஜேபியை எதிர்க்க வேண்டிய பொறுப்பு மனித குலத்தின் மீது அக்கறை இருக்கிற எல்லாத்துக்கும் இருக்குது. எனவே நாங்கள் பேசுவோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு செய்திருப்பது அதிமுகவுக்கு துரோகம் அல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கிற துரோகம். ஒரு குஜராத்தா மாறணுமா? ஒரு மணிப்பூரா மாறணுமா? நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா மசூதிக்கு கீழேயும் ஒரு கோயிலை தேடணுமா? சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்ட இதையும் தாண்டி இதுவெல்லாம் பேசு பொருளாக இல்லாமல் தமிழ்நாட்டில் வளர்ச்சியை பற்றி பேசுகிறோம்ல, வளர்ச்சி பேசு பொருளாக இருக்குல்ல, அமைதி பேசு பொருளாக இருக்குல்ல. ஆனால் நார்த் இந்தியாவில் என்ன பேசு பொருளாக இருக்குது? அவர் ஏதோ சொன்னார். ஏன் அவருக்கு எம்எல்ஏ செங்கார் எம்எல்ஏ என்னன்னு அவருக்கு தெரியாதா? ஹாத்ரஸ் என்னன்னு தெரியாதா? ஆசிஃபா விஷயம் என்னன்னு தெரியாதா? ஏதோ அவர் இவங்களை தூக்கி சுமந்துட்டு போகும்போது இவர் முகத்துக்கு மேலே தான் இருக்கும். நான் இன்னொன்று சொல்கிறேன், பரந்தூரில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது, திமுகவுக்கும் எங்களுக்கும் பல விஷயங்களில் மாறுபட்ட கருத்து இருக்குது. ஆனால் திமுக
இந்த தேசத்தின் மிகப்பெரிய பேரிடராக இருக்கக்கூடிய பிஜேபியை எதிர்த்து வலுவாக நிற்கிறது. நாங்கள் நிச்சயமாக அதில் அந்த ஒரு ஏங்க சிபிஎம் உருவானதில் ஒரு அம்சம் காங்கிரஸோடு காங்கிரஸோடனான அணுகுமுறை குறித்தாங்க. எங்களுக்கு காங்கிரஸோட ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாதுங்க. இப்போ கூட நாங்கள் சொல்லித்தான் வச்சுருக்கோம், அரசியல் ரீதியாக அவங்களோட உறவு கிடையாது அப்படின்னு. ஆனால் பாஜக என்கிற பேரிடர் பெருநாசம் அது இந்தியாவை எப்படி நாசப்படுத்துகிறதுன்னு நான் பார்க்குறேன். அதிலிருந்து மீட்பதற்கு என்று வருகிற போது எல்லாரோடும் சேருகிறோம். அதில் தமிழ்நாட்டில் இந்தியாவுக்கு இந்தியா என்கிற ஒரு அமைப்பை உருவாவதற்கு தமிழ்நாட்டு மாடல் வந்து மிக மிக பெஸ்ட் மாடலாக இருந்தது. இன்றைக்கி பிஜேபி அதனுடைய ஒட்டுமொத்த இதில் மெஜாரிட்டி இல்லாமல் இருக்குன்னா அதுக்கு காரணம் தமிழ்நாடு மாடல் ரொம்ப முக்கியமானது. அதற்கு தலைமை தாங்குகிற கட்சியே திமுக இருக்குது. அதுக்காக திமுக என்ன நாளைக்கு நீங்கள் வந்து திமுகவினுடைய தலைவர்கள் எல்லாத்தையும் நாங்கள் தலைவராக ஏற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. இது திமுகவுக்கு எங்களை பற்றி தெரியும், ஓப்பனாக அவங்க பேசுவாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் உறுதியாக இருக்காங்க பிஜேபியில். எனவே இதை பற்றி பொங்கலூர் மணிகண்டன்ட்ட நான் சொல்ல விரும்புகிறது, நீங்களே எங்களை பற்றி கவலைப்படுங்க. நீங்கள் தமிழ்நாட்டை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டீங்கன்னா பிஜேபி பக்கம் போகாதீங்கன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்களும் சொல்லுங்கள், அதிமுகவில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கும் சொல்லுங்கள். கட்டாயம் இந்த காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். பாஜக மட்டும் இல்லை, பாஜகவோடு கூட யார் சேர்ந்து வந்தாலும் கட்டாயமாக அவர்களை துரத்தி அடிக்க வேண்டும் என்று இருக்கிறார்கள். நன்றி சார். நன்றி. திருக்குமார் சுருக்கம். கனகராஜ் சார் வந்து அனலாக நிற்கிறாரு. பாஜக மேலே எதிர்ப்பு, வெறுப்பு, அவருடைய எண்ணங்கள் எல்லாம் வெறுப்பாக இருக்கிறது, அது பேச்சிலும் தெரிகிறது. ஆனால் இந்த 2014 2025 வரைக்கும் இந்தியா அடைந்திருக்கிற வளர்ச்சி, ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் அந்த மாநிலங்களோடு கூட்டு வைத்து கொண்டு நலத்திட்டங்கள் நிறைவேற்றியிருக்கிறது என்று சொன்னால் அது அளவிட முடியாத ஒரு மணி நேரம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு ஸ்கீமையும் விளக்கலாம். அவ்வளவு திட்டங்கள் மருத்துவ இருங்க. தமிழ்நாட்டுக்கு சொல்கிறேன், தமிழ்நாட்டில் சாதாரண மக்கள் ஒரு ஒரு பெரிய மருத்துவமனையை கூட எட்டி பார்க்காத பெரிய வயதானவர்கள், ஏழை மக்கள் 5 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குது சார் அவங்களுக்கு. எல்லா ஆஸ்பத்திரியிலும் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் போய் கலைஞர் கொடுத்தாரு, நான் இல்லைன்னு சொல்லல, மத்திய அரசு கொடுத்துருக்கதா நான் சொல்றேன். நான் சொல்றேன், விவசாயிகளுக்கு 6000 கொடுக்கறதா இருக்கட்டும், வந்தே பாரத் ட்ரெயின் 6 ட்ரெயின் தமிழ்நாட்டுக்கு ஓடுகிறது. என்ன எத்தனை திட்டங்கள், இன்னும் முத்ரா திட்டத்தில் அதிக பலனடைந்ததே தமிழ்நாடு தான். கல்வி வளர்ச்சிக்கு அதில் சில சட்ட சிக்கல்கள். அதே போல் ஸ்வச் பாரத் கிராமங்களில் கழிப்பறைகள் கட்டுமான வசதி, ஒழுங்குமுறை நகர சுகாதார மேம்பாடு, பொருளாதார பின்னடைவு பெற்ற பெண்களுக்கு இலவச கேஸ் இணைப்பு, தமிழகத்தில் 32 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் பயனடைந்துள்ளனர். அதுபோல் ஏராளமான திட்டங்கள் ஒரு 20 நிமிஷம் படிக்க முடியும். இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு பிஜேபியில் பிரச்சாரகர்கள் இல்லையா என்னன்னு தெரியாது. நீங்க பேசுறீங்களே, இவ்வளவு பட்டியல் படிக்கிறீங்களா? இல்ல, இது நான் என்ன இதெல்லாம் இந்த விவாதத்துல 1-2 தான் சொல்ல முடியும். இதை வந்து இந்த தேர்தலுக்கு புக்லெட்டா போட்டு அவங்க கொடுக்க போறாங்க. அதிமுக அதோட கூட்டணி வைக்கும். அவங்க எடுக்கிற தமிழ்நாட்டுக்கு பிஜேபி செய்த நன்மைகள் அந்த பட்டியலை வச்சு தேர்தல் பிரச்சாரம் பண்ண போறாங்க, சந்திப்பாங்க. இன்னொன்னுக்கு நான் முக்கியமான பதில் சொன்னது, நண்பர் மதிமாறன் சொன்னதுல திமுகவில் ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி அவர் சொன்னார். அதில் எனக்கு முரண்பட்ட கருத்து இருக்கிறது. திருமாவளவனுடைய ஸ்டேட்மெண்ட், கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஸ்டேட்மெண்ட், என்ன செல்வ பெருந்தகை போய் ராமதாஸை பார்த்தது, இது எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கு 2 நிமிஷம் ஒரு 10 செகண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எனக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இவர் வன்னியரசு அதுக்கு பதில் கொடுத்தது, எல்லாத்துலேயும் பார்த்தா ஏகப்பட்ட இடியாப்ப சிக்கல் திமுகவுக்குள் இருக்கிறது. திமுக வந்து கூட்டணி வலுவான கூட்டணி இல்லை என்றால் இந்த இந்த தேர்தலை அவர்கள் வந்து எளிதாக ஃபேஸ் பண்ண முடியாது. திமுகவில் கூட்டணியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. அவர்கள் தாவேக்கா கூட போகிறார்களா அல்லது என்ன ஆக போகிறது? நேரம் அங்கே போனால் சீட்டு அதிகமாக கிடைக்கும், நோட்டு கிடைக்கிறது கஷ்டம், சீட்டு கிடைக்கும். அதனால் எதெல்லாம் பிரச்சனைகள் எப்படி இருக்கோ தெரியாது. எது இருந்தாலும் இந்த தேர்தல் வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். திமுக திரும்ப கண்டினியூ பண்ணுறதுங்கிறது அவ்வளவு சாத்தியமான விஷயமாக இல்லை என்பது என்னுடைய கருத்து. நான் நிறைய நலத்திட்டங்கள் சொல்ல போகிறதில்ல, அவர் சொன்ன மாதிரி ஒன்று சொல்கிறேன். திமுக ஆட்சியில் வந்த நலத்திட்டங்களில் நம்மை காக்கும் 48 ஒரு திட்டம், நிறைய பேர் அதுக்கு தெரியாது. எளிய மக்கள் சார்ந்து இருக்குது. அது என்ன, விபத்தில் ரோட்டில் அடிபட்டுட்டாங்கன்னா அவங்கள பாதுகாக்கிறதுக்கு திட்டத்தை கொடுக்குறாரு.
ஏன்னா அடிப்பட்டவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா போலீஸ் கேஸ் ஆகிடுன்னு யாரும் சேர்க்காம இருப்பாங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ணார் முதலமைச்சர் அப்படி கொண்டு போய் சேர்க்குற மேலே வழக்கு கிடையாது, ஒன்றும் கிடையாது, நீங்கள் கொண்டு போய் சேர்க்கலான்னாரு. அப்படி மட்டும் சேர்த்துட மாட்டாங்கன்னு அடுத்த கட்டமாக என்ன பண்ணாருன்னா, நீங்கள் அப்படி கொண்டு போய் சேர்க்குறவங்க யார் கொண்டு போய் சேர்க்குறார்களோ அந்த உயிரை கொண்டு போய் 48 பேர் சேர்த்துட்டு பொழைச்சிருவாங்க. அவங்க அப்படி சேர்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு 5000 ரூபாய் பணம் கொடுக்குறேன்னு சொன்னார். அதோடு மட்டும் நிற்கல, நீங்கள் அப்படி சேர்க்கணும்னு சொன்னால் இங்கேருந்து ஜிஹெச்சுக்கு 10 கிலோமீட்டர் தூக்கிட்டு போகணும் அப்படிலாம் இல்லாமல், நீங்கள் அடிப்பட்ட உயிருக்கு போராடுறாரு ஒரு கூலி தொழிலாளி, வேலைக்கு போயிட்டு வந்தார், இப்போ ஒரு பிளம்பர் ஒரு கார்பெண்டர் போராடுறாருன்னா பக்கத்தில் அப்போலோ ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது, காவேரி ஹாஸ்பிட்டல் தான் இருக்குதுன்னு சொன்னால் அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டிங்கன்னா 2 நாளைக்கு ஆகிற எத்தனை லட்சம் வேணாலும் அந்த செலவை அரசே ஏற்றுக்கொள்ள ஒரு திட்டத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த திட்டத்தின் மூலமாக கூலி வேலை செய்கிற ரொம்ப சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற அவர் போனால் தான் பிழைக்க முடியும் அந்த குடும்பமேங்கிறதுல 2 லட்சம் பேரை காப்பாற்றிருக்காங்க தமிழ்நாட்டில். தெரியுங்களா? இது மாதிரி எளிய மக்கள் மத்தியில் இந்த அரசு போட்ட திட்டங்கள் ஊடுருவி கிடக்குது கடுமையாக. அதனால் எவ்வளவு பேர் அந்த பக்கத்தில் ஏற்று நின்னாலும் இந்த பக்கத்தில் தமிழக முதலமைச்சரும் மக்களுக்கு அவர் போட்ட நலத்திட்டங்கள் இருக்கு பாருங்க, அதை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவுக்கு எதிராக சில திமுகவுக்கு எதிரானது கிடையாது. அவர் செய்கிற வேலை எளிய மக்களுக்கு எதிரான திட்டங்களை க்ளோஸ் பண்ணுறதுக்கான வேலை எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, கை மாற்றி பாஜக கொடுக்கறது ஏற்பாடு பண்ணுறாரு. இனி பெண்களுக்கான உரிமை கிடையாது, பஸ் கிடையாது, காலை உணவு திட்டம் கிடையாது, எந்த திட்டமும் கிடையாது, கல்விக்கு உதவி கிடையாது, எதுவும் கிடையாது. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுவார். 2300 கோடி கொடுக்கல, இந்தி படித்தாதான் உனக்கு காசு, சமஸ்கிருதம் கொடுத்தாதான் காசு, கல்வி கொடு கிடையாது, தமிழ்நாட்டை சீரழிஞ்சு போகணும்னு பாஜக செய்கிற எல்லாத்தையும் மூடி மறைச்சி திமுகவை தோற்கடிக்கணுங்கிற எடுத்துக்கிற பயணம்ங்கிறது திமுகவுக்கு எதிரானது இல்லை. தமிழ்நாட்டின் உழைக்கும் எளிய மக்கள், குறிப்பாக அண்ணா திமுக ஓட்டு போட்ட பெண்களுக்கு எதிராகவே இந்த எடப்பாடி பழனிசாமி பயணம் போய் பாஜக கையில் தாரவாகிறதுக்கு முயற்சி எடுக்கிறாரு. நீங்க எவ்வளவு பேர் போனாலும் இங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத நடைமுறை யதார்த்தம். நன்றி நன்றி நன்றி. நிறைவு செய்யலாமா? மிக்க நன்றி, எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம் மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.